வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரங்கில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி பேச இருக்கிறோம். பாருங்கள் சார். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் சார், அதே போல் நமது நேயர்கள் உழைப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் மே தின வாழ்த்துக்கள். அதே போல் எங்களுக்கும் கேட்டோம். அப்படிலாம் இல்லை, நீங்கள் வரக்கூடாது, வந்துருந்தோம் ஆஃபீஸ் அப்படி சன்னைக்கு எது சண்டே ஏப்பா இல்லைப்பா, எனக்கும் உங்களை எல்லாம் வேணும், நீ கொடுமைப்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் நம்ம நோக்கம் இல்லை. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எந்திரிச்சு நிற்கணும், இவர்கள் முன்னாடி நம்ம விழுந்துட மாட்டோன்றதை காட்டணும். இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு கோணத்தில் பாரு, உழைப்பாளி தினத்தன்று உழைக்கிறது தான் வேலை. விடுங்க சார். நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொழில்நுட்ப கோளாறு, சில விஷயங்கள் தவறாயிட்டதுனால வீடியோ பிரச்சனையாச்சு. ஸோ நீங்கள் அதை பற்றி சொல்லிவிடுங்க சார். சொல்லிடுறேன் என்ன தொழில்நுட்ப கோளாறுன்ட்டு. ஒரு திரு ஹசன் முகமது ஜின்னா அவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக ஆகப் போகிறார். அவரது பெயர் பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாக அறிகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு திமுக வேட்பாளராக நின்றவர் இப்படி நீதிபதியானால் மக்களுக்கு, வழக்காடுபவர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் மக்களுக்கும் எப்படி அவர் நீதிபதியாகும்போது அவர் முன்பு வழக்கு நடத்துவதற்கு நம்பிக்கை ஏற்படும் அப்படின்றத கேட்டிருந்தோம். அப்போது 2001ஆம் ஆண்டு அவர் 1000 விளக்கு தொகுதியில் சட்டப்பேரவை வேட்பாளராக நின்றபோது NDTVக்கு அவர் ஒரு நேர்காணல், ஒரு நாள் முழுக்க ட்ராவல் பண்ணுவாங்கல்ல வேட்பாளர் கூட, ஒரு நாள் அது மாதிரி அப்போ ஒரு பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க. அதில் திரு ஜின்னா அவர்கள் கருப்பு சிவப்பு துண்டு போட்டுக்கிட்டு பேசியிருக்காரு. வணக்கம்மா, நான் தான் திமுக வேட்பாளர் உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்கிறேன். எனக்கு உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க. வணக்கங்க. மீட்டிங் டோ பை டோ and canvassing he votes for DMK and to vote for me. அந்த வீடியோவை வைப்பதற்கு பதிலாக தவறுதலாக வேறு ஒரு வீடியோ வைக்கப்பட்டுள்ளது. அந்த வீடியோவை நீக்கிறதுல நமக்கு தொழில்நுட்ப சிக்கல்கள் ஏற்பட்டதுனால நான் நள்ளிரவில் ஒரு 2 மணி நேரம் வீடியோ வரவில்லை என்று நான் நினைக்கிறேன். எதற்காக இதை சொல்கிறோம் என்றால், திரு RS பாரதி அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசி சர்ச்சையானது உங்களுக்கு நினைவிருக்கும்னு நினைக்கிறேன். பிற்படுத்தப்பட்டவர்களுக்கெல்லாம் நீதிபதி பதவி கலைஞர் போட்ட பிச்சை பேசினார், ஞாபகம் இருக்கா? அதுக்கு ஒரு கண்டெம்ட் எடுத்து அப்புறம் ஏதோ இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ இது பண்ணாங்க. இதுபோல் நீதித்துறையில் ஊடுருவும் வேலைகளை திராவிட முன்னேற்றக் கழகம் நெடுநாட்களாகவே செய்து கொண்டு வருகிறது. இதற்கு முன்பு நமக்கு நன்றாக பலர் பார்த்திருப்பீர்கள், சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு நீதிபதியாக திரு ராஜா இளங்கோ மற்றும் திரு CT செல்வம் ஆகிய இருவரையும் பரிந்துரை செய்யப்பட்டு, 2006 திமுக ஆட்சியில் பரிந்துரை செய்யப்பட்டு நியமனத்திற்கான அந்த வாரண்ட்டு டெல்லியிலிருந்து உச்சநீதிமன்றத்தும் மற்றும் சட்டத்துறை அமைச்சகத்திலிருந்து வந்துவிட்டது. குடியரசுத் தலைவர் மாளிகைன்னு நினைக்கிறேன், வந்துவிட்டது. வந்த பிறகு நன்றி சொல்வதற்காக திரு கலைஞர் கருணாநிதி அவர்களை, அப்போது முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்களை திரு CT செல்வம் மற்றும் திரு ராஜா இளங்கோ ஆகியோர் சென்று பார்க்கிறார்கள். பார்ப்பதை அரசு செய்தி குறிப்பாக வெளியிடுது, நீதிமன்றிகளாக நியமிக்கப்பட இருக்கும் இந்த 2 பேர் பார்த்தாங்க என்று. அப்போது இந்த அளவுக்குலாம் விவரம் தெரியாது என்பதால் நான் சரி அதுக்காக போய் பார்த்தாங்கன்னா அதுக்காக ஜட்ஜு அப்படியா திமுக ஆதரவு நிலைப்பாடாக எடுப்பார்கள் என்று நினைத்து கொண்டிருந்த தருணத்தில், அப்போது நான் நடத்தி கொண்டிருந்த அந்த சவுக்கு வெப்சைட்டு, சவுக்கு.net என்ற அந்த வெப்சைட்டை ஒரு கட்டுரை தவறாக போய்விட்டது என்பதற்காக ஒட்டுமொத்த இணையதளத்தையே முடக்குவதற்கு அப்போது நீதிபதியாக இருந்த திரு CT செல்வம் உத்தரவிட்டார். அப்படி தடை செய்ததுக்கு ஒரு கட்டுரைன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், அதோட லா என்னன்றது தெரியும். இவங்க கண்டிச்சாங்களே, விகடன் இணையதளம், ஒரு கார்ட்டூனுக்காக விகடன் இணையதளம் தடை செய்யப்பட்டதற்கு வேகமாக கண்டன அறிக்கை தெரிவித்தார்கள் அல்லவா? அப்போது திரு CT செல்வம் தான் இதை முடக்குகிறார். ஒட்டுமொத்த வெப்சைட்டையும் முடக்கிட்டு அந்த கட்டுரை எழுதியது சம்பந்தமாக CBI விசாரணைக்கு உத்தரவிட்டு விட்டார். அப்போது இருந்த சென்னை மாநகர காவல்துறை இதை சரியாக விசாரிக்கவில்லை என்று CBI விசாரணைக்கு உத்தரவிட்டு விட்டார். அப்போது அந்த இணையதளத்தில் பலர் கட்டுரை எழுதுவார்கள். நானும் கட்டுரை எழுதுவேன், பலரும் கட்டுரை எழுதுவார்கள். பல பேர்கிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்துச்சு, இவர் தான் அட்மின். ஏன்னா அதெல்லாம் அந்த அரசியல் கட்டுரைகள் எழுத தொடங்கிய காலம். எனக்கு எழுதுறதுக்கு ஆசை, நானும் எழுதிக்கிறேன்னு சொல்லிட்டு நானும் ஒன்று எழுதுவேன். அப்போது இது ஒரு ஆர்டிக்கிள் வெப்சைட்டில் ஒரு கட்டுரை எழுதுறது அவதூறான கட்டுரைன்னு வச்சுக்கோங்க ஒரு வாதத்துக்கு. CBI விசாரிக்க வேண்டிய வழக்காது இல்லை. அதில் தொடர்ந்து கடுமையாக விமர்சனம் செய்வேன் திமுகவை. அதுவும் ஈழப்போர் சமயம் இப்படி எழுதியிருப்பேன். இல்லை, உங்கள் ப்ரொஃபைல் பிக்சரே, கவர் பிக்சரே ஒரு பக்கம் நீங்கள் இருப்பீங்க, இன்னொரு பக்கம் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் இருப்பார். கடும் கோபத்தோடு அப்போது எழுதுவேன். அதுவும் தமிழர்களெல்லாம் கொன்று குவிச்சிட்டு செம்மொழிக்கு மாநாடு மறைக்கிறதுக்கு காண்டாக இருக்கும். உண்ணாவிரதம் இருப்பார், 2 மணி நேரம் உண்ணாவிரதம் இருப்பார். இது தத்திங்கினதம் போட்டு இருந்தார். அப்போது கடுமையாக விமர்சித்து எழுதுவேன்.
அப்போது கிட்டத்தட்ட ஓப்பன் கோர்ட்லேயே திரு ஜஸ்டிஸ் செல்வம் அவர்கள் சொல்கிறார், யார் யாருக்கெல்லாம் இந்த வெப்சைட் மேலே கம்ப்ளைண்ட் இருக்கோ கொடுங்க நீங்கள் அப்படின்ட்டு. கடைசியில் சிபிஐ அந்த விசாரணை மாற்றி விட்டார். இன்னும் அந்த வழக்கு நடந்து கொண்டு இருக்காது. இது ஏனென்றால் திமுக இப்போ இது வந்து ஒரு நீதிபதியாக அளித்த தீர்ப்பு என்பதை விட திமுகவை விமர்சனம் செய்கிறேன் என்பதற்காக எழுதிய ஒரு தீர்ப்பாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு கட்டுரை தப்பு, ஒருத்தர் வந்து இந்த கட்டுரை அவதூறான கட்டுரைன்னு சொன்னால் அதை நீக்கு போனால் முடிஞ்சு போச்சு. அதை நீக்கிறதுக்கு உத்தரவு போட்டால் முடிந்து விட்டது. இணையதளத்தை முடக்குங்கன்னா அதனால தானே இன்று விகடன் இணையதளம் முடக்கப்பட்டதற்கு நீதிமன்றம் சென்று அவர்கள் தடை உத்தரவு பெற்றிருக்கிறார்கள். அந்த கார்ட்டூனை நீக்குன்ட்டு தான் நீதிமன்றம் உத்தரவு போட்டு பண்ணுச்சு. ஆனால் இவர் மொத்தமாக போட்டார். செல்வம் நீதிபதி திரு செல்வம் அவர்கள் அப்போது அப்படி நடந்து கொண்டார். சரி, இது என் கேஸில் தான் இப்படி, சரி ஏதோ ஒரு காரணத்துக்காக செய்து விட்டார் என்று பார்த்தால், அதன் பிறகு கலைஞர் கருணாநிதியின் பாதுகாவலர்களாக இருந்த 3 காவல்துறை அதிகாரிகள், பாண்டியன், வினோதகன், கணேசன் ஆகிய 3 பேரும் அவர்கள் கருணாநிதியின் பாதுகாவலர்கள் என்ற அடிப்படையில் அவர்களது செல்வாக்கை பயன்படுத்தி சென்னை முகப்பேரில் ஒவ்வொருத்தரும் 1.5 கிரவுண்டு லேண்டு அலாட் ஆகுது. அந்த நிலத்தின் சந்தை மதிப்பு, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்பர்ஸ் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, 1 கோடின்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு 50 லட்சத்துக்கோ நம்ம கொடுக்குது கவர்மெண்ட். இவங்க என்ன பண்ணுறாங்க, 50 லட்சத்துக்கு வாங்கி அப்படியே கைமாற்றி விட்டாங்க. 1 கோடின்னு அப்படியே கைமாற்றி விட்டாங்க. இந்த புகாரை பதிவு செய்ய வேண்டும் என்று ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்கு நீதிபதி திரு சிடி செல்வம் அவர்கள் முன்னிலையில் வந்தபோது 8 எடுப்பில் தள்ளுபடி பண்ணிட்டார் ஒரே நாளில். ஆனால் பின்னாளில் அதிமுக ஆட்சியில் லஞ்ச ஒழிப்புத்துறையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது. அதில் நான் புகார்தாரர் இல்லை, அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இப்போது காவல் ஆணையம் பரிந்துரைகளை அளித்திருக்கிறது அல்லவா, போலீஸ் கமிஷன் ஒன்று போட்டு அதன் பரிந்துரைகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கமிஷனோட மெம்பரு ஜஸ்டிஸ் சிடி செல்வம். ஸோ இதை திமுக ஒரு பேட்டர்னாக பண்ணிகிட்டு இருக்கு. அப்போது திரு சிடி செல்வம் அவர்களோடு ராஜா இளங்கோ என்று ஒரு நீதிபதி இருந்தார் என்று சொன்னேன்ல, பின்னாளில் அவர் வந்து ஆந்திர உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டார். அவரது மகன் திரு ராஜ் திலக் என்பவர் தான் இப்போது குற்றவியல் நீதிமன்றத்தில் கூடுதல் அரசு வழக்கறிஞர். எதுக்கு அவரை கூடுதல் அரசு வழக்கறிஞராக இந்த ஆட்சியில் நியமிக்கிறார் என்றால் அவரையும் ஜட்ஜ் ஆகிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ பார்ப்பவர்களுக்கு நீதித்துறையின் மீது ஒரு நம்பிக்கை ஏற்பட வேண்டும் அல்லவா. ஒரு கட்சிக்கு ஆதரவாளர் இருக்கிறதுன்றது வேற, போய் வேட்பாளர் நிற்கிற ஒரு தூக்கி போடுறீங்க. திமுகவின் மேடைகளிலே 2018ஆம் ஆண்டு என்று நினைவு அந்த வீடியோ இருந்துச்சுன்னா எடுத்து போடுங்க. அந்த ட்ரிபிள் தலாக் சட்டத்தை கண்டித்து என்னமோ ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் ஒரு திரு ஜின்னா அவர்கள் என்ன பேசியிருக்கிறார் என்பதை பாருங்கள். அந்த வீடியோ இருந்துச்சுன்னா பாருங்கள், எடுத்ததை போடுங்க. இதைத்தான் நம்ம சுட்டி காட்டுறோம். இருக்கக்கூடிய மிசோராம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு கூட அந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏதோ இன்றைக்கு திடீரென்று முஸ்லிம் மக்கள் முத்தலாக் சொல்லுகிறார்கள், அவர்களுடைய உரிமைகளை காப்பதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், நாட்டிலே விவாகரத்து பெற்ற பெண்களை விட ஆதரவற்று கைவிடப்பட்ட பெண்களுடைய எண்ணிக்கை அதிகம். 23 லட்சம் என்று சொல்லுகிறது புள்ளி விவரம். அந்த 23 லட்சத்தில் ஒரு பெண்மணி, இந்த நாடே அறிந்த பெண்மணி ஒருவர் இருக்கிறார். அவர் மிட்டே நாளிதழுக்கு அளித்த பேட்டியிலே, என்னுடைய கணவர் என்னை இன்று வந்து அழைத்தாலும் அவருக்கு காலம் முழுவதும் நான் சேவகம் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அவருடைய கணவர் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் பயணம் செய்து கொண்டு அவருடைய பாஸ்போர்ட்டில் எல்லா நாட்டினுடைய நுழைவுகளும் இருக்கிறது. ஆனால் இந்த பெண்மணிக்கு அந்த பாஸ்போர்ட்டே மறுக்கப்பட்டு இருக்கிறது. காரணம், அவருடைய கணவர் அந்த கூட்டு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்யவில்லை என்பதற்காக. அந்த பெண்மணியினுடைய பெயர் யசோதா பெண். யார் என்பது உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கும். ஏதோ திடீரென்று முஸ்லிம் பெண்களுக்கு பாதுகாப்பு, அவர்களுடைய உரிமைகளை நிலைநாட்டிட வேண்டும் என்பதற்காக போராடுவதை போல நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போது இவர் அதில் இந்த வீடியோவில் NDTV இன்டர்வியூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மை லீடர் ஸ்டாலின் அவர் எப்படி இது உள்ளே வந்தார், ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டாரு, இந்த வாரத்தெல்லாம் நேற்று நான் சொன்னேன். உதயசூரியனுக்கு ஓட்டு போடணுமா? President has specifically stated we are against the corruption. If the corruption against Raja has been proved, definitely he will take action against Raja. இப்படி தீவிர திமுக அனுதாபியாகவே இருக்கிறார் அவர். இவர் நாளைக்கு நீதிபதி ஆனார்னா இவர் முன்னாடி திமுகவினருக்கு எதிரான வழக்குகள் வந்தால் இவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார்? இந்த அச்சம் எல்லோருக்கும் ஏற்படும், சந்தேகம் ஏற்படும். இன்னொன்று, இவர் அளிக்கக்கூடிய தீர்ப்புகள் ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஐயத்தை ஏற்படுத்தும் அல்லவா. ஸோ அந்த அடிப்படையில் தான் இதை பார்க்கணும். அதில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு விட்டது. இன்றைக்கு அந்த வீடியோவை ப்ராப்பராக எடிட் பண்ணி கரெக்டாக பார்த்துக்குப்பா. சரிங்க சார். சார், உங்கள் வீடு தாக்கப்பட்ட விவகாரம் சம்மந்தமாக வாணிஸ்ரீ என்பவர், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், அவர் செல்வபிறந்தை அவரோட தீவிர ஆதரவாளர். ஸோ உங்கள் ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் பிக்சர்லாம் போய் பார்த்தா அப்படி தான் இருந்துச்சு. அக்கௌண்ட்டே மூட வச்சிட்டிங்களேப்பா.
அவங்க டெலிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்க வந்து செஷன்ஸ் கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி ஃபைல் பண்ணாங்க முன்ஜாமீன் கேட்டு. அது தள்ளுபடி செய்யப்பட்டது. எப்படி பார்க்குறீங்க? அடுத்தது அவங்க என்ன மூவ் பண்ணுவாங்க? ஒருவேளை கைது செய்யப்படுவாங்களா? திருமதி வாணிஸ்ரீ விஜயகுமார் அவர்கள் அமர்வு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு கேட்டு மனு தாக்கல் செய்தார். ஃபஸ்ட்டு வந்து அவர் நம்ம அட்வொகேட் கோர்ட்டெல்லாம் போட்டுட்டு புகைப்படம் வந்தவரோட முகநூலில் இருந்திருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு அவர் வழக்கறிஞர் அல்ல, படித்து கொண்டு இருக்கிறார். பல ஆண்டுகளாக சட்டக்கல்லூரி மாணவர் என்று சொல்லி கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறார். நமது சார்பில், என் தாயார் சார்பில் வழக்கறிஞர் எனது நண்பர் திரு ராஜ்குமார் பாண்டியன் அவர்கள் இடையீட்டு மனு தாக்கல் செய்து உங்களுக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது என்று வாதிடுகிறார். அவர்கள் தரப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கிறது, இவர் சட்டக்கல்லூரி மாணவர் என்று சொன்னதும் நீங்கள் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்ட்டு ராஜ்குமாரிடம் கேட்டவுடன் ராஜ்குமார் இல்லைங்க இவங்க தான் இந்த அட்டாக்கை முன்னிட்டு நடத்துகிறார்கள் அப்படின்னோடனே இப்போ அரசு தரப்பு வழக்கறிஞர் சிசிடிவி இருக்குது என்று சொல்லியிருக்கிறார். சொன்ன உடனே படிக்கிறாங்கன்றாங்க, குழந்தை இருக்குன்றாங்கன்னு சொன்ன உடனே ஒரு ராஜ்குமார் சார் இவங்க இது இப்போ தாக்குதல் நடத்துறது மட்டும் இல்லை, தாக்குதல் நடத்துறதை லைவ் ரிலே பண்ணியிருக்காங்க ஃபேஸ்புக்கில், அப்படி பாருங்கன்னு சொன்ன உடனே மொபைலில் அதை போட்டுட்டார். கைது செய் ஒன் மோர் போயிடலான்ட்டு சொன்னான். போட்டு காட்டின உடனே ஜட்ஜு அந்த வாணிஸ்ரீ தரப்பு வழக்கறிஞரை பார்த்து லாஸ்ட் ஸ்டூடெண்ட் இருக்கீங்க, லாஸ்ட் ஸ்டூடெண்ட் பண்ணுற வேலையாது என்று சொல்லிவிட்டு ஒரு ராஜ்குமார் ஏதோ ஆர்கியூ பண்ணுறதுக்கு எடுத்தோன்னே சார் நான் டிஸ்மிஸ் தான் பண்ண போகிறேன், நீங்கள் இன்னும் ஆர்கியூ பண்ணாதீங்க போதும் நிறுத்துங்க என்று சொல்லிவிட்டார். இந்த ஆர்குமெண்ட் இதெல்லாம் நடக்கும்போதெல்லாம், இந்த வழக்கு அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோதெல்லாம் இந்த டிக்கி வாகனம் வாங்கும் விவகாரத்தில் முழுமையாக இந்த முறைகேட்டை அரங்கேற்றிய வழக்கறிஞர் சாரதின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கருப்பு கூட்டு போட்டுருப்பால் அவர் முழு நேரமும் நீதிமன்றத்தில் இருந்திருக்கிறார். இப்போது கோடை விடுமுறை தொடங்கிவிட்டது. 1 மாத காலம் உயர்நீதிமன்றம் விடுமுறை. இப்போது 4 கோடைக்கால அமர்வுகள் இப்போது இந்த வழக்குகளில் இந்த 4 வாரங்களுக்கு 4 அமர்வுகள் விசாரிக்கும். இதில் ஒரு அமர்வில் திருமதி வாணிஸ்ரீ அவர்கள் முன்ஜாமீன் தாக்கல் செய்ய வேண்டும். அவர்கள் தாக்கல் செய்தாலும் செய்யாவிட்டாலும் சிபிசிஐடி எந்த அளவுக்கு வேகமாக விசாரணை நடத்தும் என்பதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அண்டு செல்வ பெருந்தகை தரப்பிலிருந்து வாணிஸ்ரீக்கு எந்த விதமான உதவிகளும் செய்யப்படவில்லை, நிறுத்தப்பட்டு விட்டது. என்ன காரணம் சார்? அதே தான் உங்களை நம்பி ஒருத்தவங்க வந்து களத்தில் ஏறினாங்க. உன்னை நம்பி போய் இந்த மாதிரி ஒரு நான் 5 பக்கெட்டில் எடுத்துன்னு போய் கழிவு நீரை போய் ஊற்றின்னு வேணா உன்னை ஃபேஸ்புக் லைவ்லாம் நானாக போட சொன்னேன். எல்லாரையும் மாட்டி விட்டாங்க, போலீஸை மாட்டி விட்டாங்க, திரு செல்வ பெருந்தகை மாட்டி விட்டாங்க, அவங்கள மாட்டிக்கிட்டாங்க. இது எப்படின்னு எரியும்? இன்னொன்று பயப்படுவார்ல செல்வ பெருந்தகை, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவார்ல. சாரதி இவர் கூடவே தான் இருக்கிறாரு. கோர்ட்டுக்கு போய் இவர் வாதாடவில்லை, சாரதி வாதாடலாம் தெரியாது. இவரெல்லாம் அந்த சும்மா கோட்டு போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணுறதுக்குன்னு இருப்பாங்க, கட்ட பஞ்சாயத்து வக்கீல் இருப்பாங்களே, அந்த மாதிரி வழக்கறிஞர் தான் சாரதி. ஸோ நீதிமன்றம் அவர் கேஸே அவர் ஃபைல் பண்ணுறதில்ல. அப்புறம் இந்த வழக்கு எதுக்கு வந்து நீதிமன்றத்தில் எப்போ வாய்தா வந்தாலும் வந்து உள்ளே எதுக்கு வந்து நிற்கிறீங்க? நின்று கொண்டிருக்கிறார். ஒரு செல்வ பெருந்தகை வாணிஸ்ரீகிட்டேருந்து ஒதுங்க முயற்சி செய்கிறார். இப்போ சேகர்பாபு குளத்தூர் தண்டராஜ்கிட்டேருந்து ஒதுங்கிறது இல்லையா, அதுபோல் செல்வ பெருந்தகையும் இதிலிருந்து ஒதுங்க முயற்சி செய்கிறார். இந்த ஒரு செல்வ பெருந்தகை சொல்கிறாரு, அண்ணனை குஷிப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி போய் ஒரு வீட்டில் சவுக்கு சங்கர் வீட்டில் மலத்தை வீசிட்டு வந்துட்டோன்னா அடுத்த ஆட்சியில் நம்மளை கவுன்சிலர் ஆகிடுவார் என்ற நம்பிக்கை இந்த பெண்ணுக்கு இவர் கொடுத்த நம்பிக்கை. ஏன்னா மாநகராட்சி வார்டில் பெண்கள் மற்றும் ரிசர்வ்டு வார்டு இருக்குல்ல, அதில் காங்கிரஸ் கட்சிக்கு எப்படியும் கூட்டணி ஆட்சி தானே இருக்க போகுது, இவங்களுக்குலாம் நம்பிக்கை திமுக ஆட்சி வந்துடும்ன்ட்டு. அப்போது கூட்டணிக்கு இந்த சீட்டு வார்டு ஒதுக்கப்படும் போது உங்களை கவுன்சிலர் ஆக்குகிறேன்னு சொல்லி நம்பி இன்றைக்கி வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க. நம்ம வீட்டில் அவ்வளோ செய்தாலும் கூட எனக்கு இப்போதும் வாணிஸ்ரீ என்றதால் பரிதாபமாக இருக்கிறது. குழந்தை இருக்குது, பகலில் வீட்டுக்கு போகிறதில்ல, செக் பண்ணிட்டேன். பகல் நேரத்தில் வீட்டுக்கு வருவதில்லை, இரவு நேரத்தில் வந்து போகலாம். சிபிசிஐடிலே சொல்லியிருப்பான், போகிறதுனா சாயங்காலம் நைட்டு போமா, ஏன்னா பகலில் வீட்டுக்கு போனோன்னா பாரு ஜாலியாக பகலில் சுற்றிருக்குன்னு வீடியோ எடுத்து போட்டு எங்கள் உயிரை எடுப்பாங்க. லைஃப்பை தொலைச்சிட்டேம்மா என்று யோசிச்சு பாருங்க சார். தப்பு சார், என்ன விதத்தில் தப்புன்னா, ஒருத்தவங்க வந்து உங்களை ஒரு அம்பாக யூஸ் பண்ணுறாங்கன்னா என்ன காரணத்துக்காக போகிறோம், இதை செய்யலாமா, செய்வதன் மூலமாக என்ன மாதிரியான விளைவுகள் வரலாம், இதெல்லாம் யோசிக்கணும். நீங்கள் இதை விட செல்வ பெருந்தகை இவர்களையெல்லாம் எப்படிப்பட்ட ஆயுதங்களாக பயன்படுத்தி கொண்டு கை கழுவி தூக்கி விடுறாருன்றதை நீங்கள் பாருங்கள்.
பண்ணிட்ட. இன்னொன்று, இந்த இவங்க பேர்ல எல்லாம் டிக்கி வண்டி வாங்கியிருக்காரு, அவங்களுக்கு அந்த பணம் போகுது. டிக்கியோடு இந்த டிக்கி மூலமாக வண்டி வாங்கி அந்த ஜென்கிரி நிறுவனத்தில் இவங்க அண்ணன் பையனை தானே டைரக்டர் ஆகியிருக்காரு. இப்போ இல்லை விலகிட்டாருன்னு சொல்கிறாரு. விளையிட்டாரு, எதுக்கிட்ட அவங்க அண்ணன் பையன் டேரக்டர் ஆகிறாரு, இவர் துட்டு சம்பாதிக்கணுன்ட்டு. ஏன் வாணிஸ்ரீ டேரக்டர் ஆக வேண்டியது தானே? இது யோசிக்கணும்ல. இப்போது வாணிஸ்ரீ தலைமறைவாக சுற்றி கொண்டிருக்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு சின்ன குழந்தை இருக்குதுமா, அந்த குழந்தைய பிரிஞ்சுட்டு நீங்கள் இந்த கஷ்டத்தை படணுமா? அதுவும் என்ன காரியத்துக்காக? ஒரு போராட்டம், ஒரு நல்ல விஷயத்துக்காக போராட்டம் பண்ணிங்கன்னா கூட பரவாயில்ல. இது இன்னும் ஒருத்தர் வீட்டில் போய் சாகடி மலத்தை அள்ளி ஊற்றிட்டு இப்படி தலைமறைவாக சுற்றணும். இல்லை, லாயருக்கு படிச்சுட்டு இருக்காங்க, ரொம்ப வருஷமாக படிச்சுட்டு இருக்காங்கன்ற அடிப்படையில் அதுவும் நீங்கள் ரொம்ப டீப்பாக படிக்கிறீங்க பல வருஷமா. ஸோ என்ன மாதிரியான சிக்கலை சட்ட ரீதியாக கொண்டு வரணும்னு அவங்களுக்கு யோசிக்கவே இல்லை பாருங்களேன். நல்லா யோசிச்சு பார்த்து எங்கிருந்து இந்த துணிச்சல் வந்தது என்று யோசித்து பாருங்கள். மாலதி, செல்லுப்பிறந்தை போய் இந்த வேலையை பண்ணுன்னு சொல்லும்போது என்ன சொல்லியிருப்பார்? அருண்கிட்ட பேசிட்டேன், எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க, போலீஸ் உங்களை எந்த தொந்தரவும் பண்ணாது, அவனை முடிக்கணும்னு அருணே கோபமாக இருக்காரு. உருட்டுவதெல்லாம் இப்படி தானே உருட்டுவாங்க. அருணே செம்ம காண்டில் இருக்காரு. போலீஸ் எதுவும் பண்ணாது, கவலைப்படாமல் இருங்க. வாணிஸ்ரீ அவர்களுக்கு சவுக்கு மீடியா பற்றியோ நம்ம பேசின விவரங்கள் பற்றியோ எதுவும் தெரியுமான்னு கூட தெரியல. ஏன்னா கைது செய் RS துரையை கைது செய்யறாங்க, அப்புறம் ஸ்டாப் ஒன் மோர் அப்படின்றாங்க. கூலிப்படையை ஏவுறாரு. இவர் குளிர்சாதன வசதி படைத்த வீட்டில், குளிர்சாதன வசதி உள்ள காரில், லண்டனில் சொத்துக்களோடு சந்தோஷமாக இருக்கார். இந்த பொண்ணு ஓடிக்கினே இருக்குது. இப்போ இந்த ஒரு மாதம் இந்த வெக்கேஷன் பெஞ்சில் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான அட்வொகேட்டு தான் குயிக்காக ஃபைல் பண்ணி நம்பர் பண்ண முடியும். இதில் என்ன அர்ஜென்ட்டுன்னு விட்டுருவாங்க. வெக்கேஷன் பெஞ்சில் என்ன சிக்கல்னா, அர்ஜென்ட்டுன்றதை நீங்கள் நிரூபித்தா தான் எடுப்பாங்க. இல்லை என்ன அர்ஜென்ட்டு, அங்கே டிஸ்மிஸ் ஆகிடுச்சில் பொறுமையாக வாங்கன்ட்டுருவாங்க. இப்போ இந்த ஒரு மாதம் சம்மரில் எங்கே இருப்பீங்க? வீட்டுக்கு போனால் பக்கத்துலேயே ஆள் வச்சுருக்கேன், இதையும் சொல்லிடுறேன். வீட்டுக்கு பக்கத்தில் வச்சுருக்கேன், அண்ணே வந்துட்டாங்கன்னு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. நான் சொல்லிட்டேன், அந்த நீங்கள் உங்கள் வீட்டில் அந்த தெருவில் சிசிடிவி இருக்கா? அது உங்கள் வேலையா சார்? போலீஸ் வேலை சார். போலீஸ் செய்யாதுன்றதுனால நான் என்ன சொல்லுவேன், அந்த தெருவில் சிசிடிவி இருக்கான்னு கேட்டேன். இருக்குது, எந்த காரில் வந்தாலும் அதை கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டுருங்கன்னு சொல்லியிருக்கேன். போய் தான் பாருங்களேன் வீட்டுக்கு. இப்போ ஒரு மாதம் என்ன ஆகும்? இவர்களை நம்பி இந்த வேலைகளில் ஈடுபடும் அத்தனை பேருக்கும் இதுதான் நிலைமை. இப்படித்தான் போய் இது முடியும். இது போன்ற எளியவர்கள் 2 வகையில் பலியாடுகள் ஆக்கப்பட்டிருக்காங்க. ஆமாம், செல்வ பிறந்தைகள்லாம் நம்புனா என்ன ஆகுன்றதை யோசிக்க வேணாம். இப்போது புரிந்து கொள்வார்கள். வெளியே ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு சுற்றும் போது தான் இதோட கஷ்டம் என்னன்றது தெரியும். சுற்றுட்டோம், இதான் தண்டனை. ஒரு 70 வயசு பொம்பளை வீட்டில் போய் மலத்தை ஊற்றிட்டு அந்த பொம்பளையை போய் இத்தனை பேர் சேர்ந்து கேர பண்ணுறீங்களே, நல்லா இருந்துச்சாப்போ? என்னென்ன பேச்சு பேசுனாங்க வாணிஸ்ரீ ஞாபகம் இருக்கா? ஆமாம், அந்த கூட்டத்தில் ஓடிட்டான்றாங்க. இப்போ ஓடிட்டு இருக்கிறது யாரு? நம்ம சேனல் நிகழ்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம். கூடுதலாக அப்படியே ஒரு நீதிமன்ற நிகழ்ச்சி, இந்த பொய் வழக்கு போட்டால் எப்படி சிக்கலை சந்திக்க வேண்டி இருக்கும் என்பதை கூடுதலாக அடிஷ்னலாக ஒரு நியூஸ் சொல்லிடுறேன். இதுவும் செல்லுப்பிறந்தையோட தொடர்புடைய விஷயம். முன்னாள் ஐஜி திரு பொன்மாணிக்கவேல் அவர்கள் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடந்து கொண்டிருக்குது. மதுரை உயர்நீதிமன்ற கிளை அவருக்கு ஜாமீன் வழங்கிவிட்டது. பொன்மாணிக்கவேல் சர்வீஸில் இருந்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா, எப்போ பாரு இங்கேருந்து இந்த சிலையை கொண்டு வந்தேன், அந்த சிலையை கொண்டு வந்தேன்ட்டு பயங்கரமாக பேசிக்கிட்டு, கிட்டத்தட்ட டக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இப்சி அரசன் படம் மாதிரியே இருக்கும் அவர் பார்க்குறதுக்கு. அந்த மீசை, இந்த லுக்கு எல்லாம் பார்த்தேன். அடிக்கடி இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதன் பிறகு உயர்நீதிமன்றத்தை போய் கோர்ட்டை ஏமாற்றி, இவரை விட்டால் இந்திய சிலைகளை, தமிழக சிலைகளை கொண்டு வருவதற்கு அதிகாரியே கிடையாதுன்னு கோர்ட்டே ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குது. ஸோ இந்த கோர்ட்டு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறதுக்காகவே இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்து சமய அறநிலைத்துறையை சேர்ந்த மூத்த அதிகாரிகள்லாம் இவங்கெல்லாம் சிலை கடத்தி விற்றாங்க, கோயில் நகை திருடி விற்றுட்டாங்கன்னு இவரே பரப்புகிறார் செய்திகளை. இவர் காலகட்டத்தில், இவர் ஐஜியாக இருந்த காலகட்டத்தில் சிலைகள் வந்திருக்கின்றன. ஆனால் அந்த சிலைகளை எல்லாம் இந்தியாவுக்கு வரவழைக்க எடுத்த முயற்சி பல ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்டது. திருமதி திலகவதி ஐபிஎஸ் அவர்கள் பொருளாதார குற்றப்பிரிவு ஐஜியாக இருந்தபோது தொடங்கிய நடவடிக்கை, அந்த ஒரு 10 வருஷம் கழித்து அந்த சிலை வரும்போது போய் பாத்தியா சிலையை கொண்டு வந்துட்டேன்னு உருட்டுறது. இந்த ப்ராசஸில் இவர் என்ன பண்ணிடுறாரு, அவங்க டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த டிஎஸ்பி ஒருத்தரையும் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிடுறாரு. காதர் பாஷான ஒருத்தர் பொய்யாக்கி உஷா பிடிச்சி போடுறது. இவரே ஒருத்தனை தீனதயாளன் நினைக்கிறேன், இப்போ மெமரிஸ் ரைட்டு, தீனதயாளன் என்று ஒரு நபர். அந்த தீனதயாளனை அவனே அக்யூஸ்டு, அவங்ககிட்டேருந்து ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி காதர் பாஷான ஒரு டிஎஸ்பி ஒருவரை இந்த வழக்கில் அக்யூஸ்டாக சேர்த்து ரிமாண்ட் பண்ணிடுறாரு. ரிமாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் கோயம்பேடில் திருப்பி வேலைக்கு வந்துட்டார் அதால் இன்ஸ்பெக்டரு. அப்புறம் வேறு ஒரு கேஸில் சாட்சி கிடைக்கிறார் ஏதோ சொல்லி திருப்பி அரெஸ்ட் பண்ணுறாரு. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு ஸ்டேஜில் தமிழக அரசு திரு பழனிசாமி அவர்களுக்கு ஒரு மிஸ்டர் ஜே.கே. திரிபாதி அப்போது டிஜியாக இருக்கார். நான் திரிபாதிக்கிட்டே பேசினேன்,
சார் இது இன்டிசிப்ளின் தால் பண்ணுறது. ஃபஸ்ட்டு பொய் அக்யூஸ்டாக பொய் கேஸ் போடுறாரு, பொய் அக்யூஸ்லாம் பிடிச்சிட்ருக்கிறாரு. இன்னொன்று, இந்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு பொன்மாணிகளை விட்டால் நடத்துறதுக்கு ஆளே இல்லையா சார்? யார் வேணாலும் ஐஜியை போட்டாங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் ரன் ஆகும். இவருக்கு மட்டும் கோர்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறது தவறு. நீங்கள் இதை உச்சநீதிமன்றம் எடுத்துக்கிட்டு போகணும் சார் என்று சொன்னதும், இவரும் போய் கோர்ட்டில் என்ன சொல்லுவார்னா, இந்த வழக்கெல்லாம் நிலுவையில் இருக்குது, நான் போயிட்டேன்னா இந்த வழக்கு அப்படியே நின்றுடும் என்று சொல்லுவார். அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு இவர் மேலே ஏகப்பட்ட புகார்கள் நிலுவையில் இருக்கின்றன, இவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தது, ஏற்கனவே ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தது தப்பு, 2வது எக்ஸ்டென்ஷன்லாம் கொடுக்கக்கூடாது, நாங்கள் நல்ல ஆளுங்களை வச்சு நாங்கள் விசாரிச்சுக்கிறோம் என்று சொன்னதும் உச்சநீதிமன்றம் சரி நீ உன் சர்வீஸ் முடிஞ்சோன்னு போ கிளம்பு என்று உத்தரவிட்டு விட்டது. ஏன் செல்வ பெருந்தகையோடு தொடர்புடையவர் என்று நான் சொல்கிறேன் என்றால், ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கு நடந்தபோது பொன்மாணிக்கவேல் ஏசி மயிலாப்பூர் குரூப் 1 டிஎஸ்பி, ஆடிட்டர் பாண்டியன் வீட்டிலிருந்து ஷேர் சர்டிஃபிகேட்டு, கோல்டு, பணம் எல்லாவற்றையும் திருடியது பொன்மாணிக்கவேலும் செல்வ பெருந்தகையும் சேர்த்து தான். அந்த செல்வம்தான் வெறும் செல்வத்தை செல்வ பெருந்தொகையாக்கி லண்டனில் முதலீடு செய்ய வைத்திருக்கிறது. அப்போ ஏசி மயிலாப்பூர் இவர்கள் இருவரும் நெருக்கம். அப்போலேருந்தே செல்வ பெருந்தகை இப்படி ஒரு செல்வ பெருந்தகை மன்னிக்கணும் வந்துரு, பொன்மாணிக்கவேல் இப்படிப்பட்டவர் தான். இந்த வழக்கில் இதெல்லாம் நடந்த உடனே காதர் பாஷா என்ன பண்ணுறாரு, வெளியில் வந்து சார் இந்த ஆளே ஒரு ஃப்ராடு, இவர் மீது சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும்னு உத்தரவு போட்டோன்னு கோர்ட்டு பார்த்துட்டு பிரைமா ஃபேசி பார்த்துட்டு சிபிஐ எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க. இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று இவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையை திரு பொன்மாணிக்கவேல் அவர்கள் அணுகுகிறார். அப்போது இவர் தரப்பில் சொல்வது, இதில் இந்த குற்றச்சாட்டில் முகாந்திரம் இல்லை, நீங்கள் இந்த சிபிஐயை விசாரிக்க அனுமதிக்கக்கூடாதுன்னு மதுரை கோர்ட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ஸ்டே கொடுத்துருச்சு. அப்போது பதில் மனு தாக்கல் செய்த சிபிஐ இவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஏராளமான ஆதாரங்கள் எங்களிடம் கிடைத்துள்ளனன்னு சொல்லிட்டு சிபிஐ சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போயிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போன உடனே அங்கே பொன்மாணிக்கவேல் தரப்பு வக்கீல் ஸ்டே லிஃப்ட் பண்ணிட்டாங்க. லிஃப்ட் பண்ணிவிட்டு சரி விசாரணை நடத்தலாம், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட்ட உடனே, நீங்கள் உங்கள் மீது குற்றமே இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, குற்றம் இல்லைன்னா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டியதுன்னு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு டிஸ்மிஸ் பண்ணி ஸ்டே லிஃப்ட் பண்ணிட்டாங்க. விரைவில் இவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் நீதிமன்றத்திற்கு செல்வார். இதோட தொடர்புடைய விஷயம் என்பதால் சொன்னேன் நான். சார், நேற்றைய தினமும் இன்றைக்கும் தொடர்ந்து பார்க்கிங் கட்ட தேவையில்ல அப்படின்னு சொல்லி தொடர்ந்து செய்திகள் வந்துகிட்டே இருக்குது. அப்போ சென்னை மாநகராட்சியில் யார் அந்த பார்க்கிங் கட்டணத்தை யார் வசூலிக்கிறாங்க, எவ்வளோ வசூலிக்கிறாங்க? ஆக்சுவலாக நீங்கள் நேற்று ஒரு நிறுவனம் சொன்னீங்க, அப்புறம் முன்னாள் இராணுவ ஊழியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்கோன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு எக்ஸர்விஸ்மென் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. உண்மையாகவே யார் வசூலிக்கிறாங்க அந்த கட்டணத்தை? அது சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய இந்த கேள்வி சென்னை மாநகராட்சிக்கும் எழுந்திருக்க வேண்டுமா இல்லையா? ஆமாம். இப்போது நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தியாளர் சென்னை மாநகராட்சியின் ஆணையர் திரு குமரகுருபரன் அவர்களிடம் தொலைபேசியில் அழைத்து கேட்கிறார், யாருங்க இது இந்த மாதிரி இஷ்டத்துக்கு வசூல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே, அதற்கு முன்பு இந்த மாநகராட்சியோட வருவாய்த்துறை அதிகாரிகிட்டலாம் கேட்டோன்னா அவங்க சொல்லிடுறாங்க, கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சுங்க, 6 மாதமாக டெக்ஸ்கோ பார்த்துக்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. திரு குமரகுருபரன் என்ன சொல்கிறது, கார்பரேஷனோட ரெவென்யூ ஆஃபீஸர் என்ன சொல்கிறார் என்றால், 6 month கான்ட்ராக்ட் வித் டெக்ஸ்கோ எக்ஸ்பயர்டு லாஸ்ட் டிசம்பர், இட் இஸ் yet டு ரெனியூ இட். நீங்கள் இதை நல்லா கவனிக்கணும். இந்த கருத்தை சொன்னவரோட பேர் கேபி பானுச்சந்திரன், கார்பரேஷன் சென்னை மாநகராட்சியின் சிட்டி ரெவென்யூ ஆஃபீஸர். இவர் தான் கார்பரேஷன் இது முடிஞ்சு 6 மாதம் ஆயிடுச்சு, டெக்ஸ்கோ முடிஞ்சு, அவர்கள் இந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்கவில்லை அப்படின்ட்டு அவர் சொல்லிடுறாரு. இவர் குமரகுருபரன், மாநகராட்சி ஆணையர் திரு குமரகுருபரன் அவரிடம் கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, டெக்ஸ்கோவோட பார்க்கிங் சிஸ்டம் மாநகராட்சிக்கு லாபம் தரவில்லை, புதிய ஒப்பந்ததாரர்களை விரைவில் நியமிப்போம் என்று சொல்லிவிட்டு அவர் முழுமையாக சொல்கிறது என்னென்னா, வி வில் இவர் குமரகுருபரன் சொன்னதை எக்ஸாக்டாக அப்படியே படிக்கிறேன் நான், வி வில் கெட் ரிட் ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் பார்க்கிங் சிஸ்டம், இப்போது இருக்கக்கூடிய அந்த பார்க்கிங் சிஸ்டத்தை முழுமையாக ரத்து செய்ய போகிறோம். வி ஆர் ஆன் த வேர்ஜ் ஆஃப் அப்பாயிண்டிங் நியூ கான்ட்ராக்டர்ஸ், 1 each per ரீஜியன். நாங்கள் புதிய ஒப்பந்ததாரர்களை நியமிக்கும் பணியில் இருக்கிறோம், நார்த்து, சென்ட்ரல், சவுத்து, இது 3க்கும் சேர்த்து நாங்கள் இதை செய்ய போகிறோம், இது விரைவில் செயல்படுத்தப்படும் சொல்லிட்டு நேற்று திரு குமரகுருபரன் அவர்கள் சொல்லியிருந்தார். இது ஒரு 3 நாட்களுக்கு முன்பு வந்த செய்தி, நம்ம நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். இன்றைய டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அதே
ஓம் ஜஸ்வின் தான், அதே ரிப்போர்ட்டர் தான் இது எழுதியிருக்காரு. டெக்ஸ்கோ கண்டினியூஸ் பார்க்கிங் கலெக்ஷன் வித்தவுட் கான்ட்ராக்ட். ஒப்பந்தமே இல்லாமல் முன்னாள் இராணுவ வீரர்கள் நலவாரியம் பார்க்கிங் வசூல் செய்து கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு சொல்லிவிட்டு குமரகுருபரன் வந்து இதுக்கு என்ன காரணம் சொல்கிறான்னா, டிசம்பர் 2024 கான்ட்ராக்ட் முடிந்து போனது உண்மைதான், ஆனால் ஒப்பந்தமே இல்லாமல் அவர்கள் வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது நாங்கள் வாய்மொழியாக அவர்களை நீங்கள் வசூல் செய்து கொள்ளுங்கள் என்று நாங்கள் கூறியிருக்கிறோம். ஏற்கனவே 1.75 கோடி வருவாயை அவர்கள் எங்களுக்கு டிசம்பர் வரைக்கும் ஈட்டி தந்திருக்கிறார்கள். ஆனால் இது ஒரு தனியார் நிறுவனம் அல்ல, ஒரு அரசு நிறுவனம் என்பதால் நாங்கள் வாய்மொழியாக நீங்கள் வசூல் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டோன்னு திரு குமரகுருபரன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இது தொடர்பாக எவ்வளோ வசூல் பண்ண என்னன்றதுக்கெலாம் எழுத்துப்பூர்வமாக ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படும் சொல்லியிருக்காரு. நீங்கள் 2 பேருமே பட்டதாரிகள், அரசு நிர்வாகம் குறித்து ஓரளவுக்கு விவரம் அறிந்தவர்கள். உலகத்தில் எங்கேயாவது ஓரலாக வசூல் பண்ணிக்கன்னு சொல்ல முடியுமாப்பா ரெவன்யூ சம்மந்தப்பட்ட விஷயத்தில்? சார், வீடு நம்ம வாடகைக்கு போனாலே ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு தான் உள்ளே போகிறோம். சொல்லுங்கள், சாதாரணமாக ஒரு 2 தனிநபர்களுக்குள்ள ஒரு அரசு துறையும் அரசு நிறுவனமும் எப்படிப்பா இப்படி இயங்கும்? சரி, இது ஒரு வாதத்துக்கு இதை வச்சுக்கிட்டா கூட முந்தா நாள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட்டர் ஓம் ஜஸ்வின் கேட்கும்போது ஏன் இதை சொல்ல ஒரு குமரகுருபரன்? டைம் தேவைப்பட்டிருக்கு யோசிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லை, வரேன் காரணத்துக்கு. இந்த மாதிரி கேட்டாங்களே, நியூஸ் வெளில வந்துருச்சு, இது எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. 2-3 நாட்களுக்கு முன்னால் இந்த செய்தி 29 அன்று இந்த செய்தி வந்ததும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆஃபீஸ்க்கு ஃபோன் போயிருக்கு. யார் தெரியுமா? நான் நினச்சினுக்கிறீங்க கார்பரேஷன்லேருந்து ஒத்த விளம்பரம் வராது தெரியுமா? பார்க்குறியா? இப்படி யார் பேசியிருப்பார்? திரு சேகர் பாபு. கரெக்டாக சொல்கிறீங்க. நீங்கள் குளத்தூர்ற தன்ராஜ் ஆடியோவுக்கு ஃபேன் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவர் தான் பேசியிருக்கிறார். விளம்பரம் வராது தெரியுதா? சார் வந்துருச்சு ஸ்டோரி, அதை ஒன்றும் பண்ண முடியாது. சரி, குமரகுருபரனை விட்டு நாங்கள் பேச சொல்கிறேன், இன்னொரு ஸ்டோரி போடுங்கன்னா அந்த அடிப்படையில் வந்தது தான் இந்த 2வது ஸ்டோரி. இப்போ மாட்டிக்கிட்டாங்க. குமரகுருபரன் அன்றைக்கே சொல்லியிருக்கணும், யோ டெக்ஸ்கோ தானே கரெக்ட் பண்ணுது, அன்றைக்கி சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஆமாம். அதிகாரிக்கு இந்த கவர்மெண்ட் திருட்டுத்தனம் பண்ணிட்டு எப்படி மாட்டுது, எப்படி பச்சையாக எப்படி மாட்டுகிறார்கள் என்பதை பாருங்கள். இது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கியா? இது ஒரு சாதாரண ஒரு பிளாகோ இல்லை ஒரு சின்ன இதுவோ இல்லை, டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற மிகப்பெரிய ஒரு இந்தியா முழுக்க ஒரு 100 ஆண்டுகள் கடந்த செய்தி நிறுவனம்னு நினைக்கிறேன். இந்தியா முழுக்க படிக்கக்கூடிய ஒரு செய்தி நிறுவனம் இல்லையா? இந்த செய்தி நிறுவனத்தில் இவ்வளோ பெரிய செய்தி, அதுவும் எப்படி பார்க்கிங் கட்டணம் கட்டாதீர்கள், இது சட்டவிரோதமாக வசூலிக்கப்படுகிறது, எவனும் வசூல் பண்ணுறான், இது கார்ப்பரேஷனுக்கு போகிறதில்ல என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போது இப்படி சட்டவிரோதமாக வசூல் பண்ண சொல்லி நான் தான் வாய்மொழியாக சொல்லியிருக்கேன்னு ஒரு கார்ப்பரேஷன் கமிஷனர் சொல்கிறான்னா கவர்மெண்ட் எப்படிப்பட்ட கவர்மெண்ட் நடக்குதுன்றது தெரியுதா? சரி, அப்போ ஒரு குறிப்பிட்ட கட்டணம் அவங்க கட்டணம் டெக்ஸ்கோ அதெல்லாம் கட்டிட்டு இருக்காங்களா? அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. அன்னைக்கு முந்தா நாள் வந்த ஸ்டோரியில் குமரகுருபரன் என்ன சொல்கிறாருன்னா, நான் அதை நேற்று சொன்னேன், நாங்கள் ஒரு நாளைக்கு 11 லட்சம் எதிர்பார்க்கிறோம், டெக்ஸ்கோ 1 லட்ச ரூபா கொடுக்குது, எங்களுக்கு அது கட்டுப்படியாகல, நாங்கள் புது டெண்டருக்கு போகிறோம் என்று சொன்னார்கள். இப்போது ஏற்கனவே டிசம்பர் 2024 வரை 1.75 கோடி கொடுத்திருக்கார்கள், அதனால் நாங்கள் வாய்மொழியாக அதை வசூல் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டோம் என்று சொன்னால், இதற்கு முன்பு நாங்கள் புது சிஸ்டத்தை பிளேஸ் பண்ணுறோன்னு சொன்னார், அது எங்கே என்னாச்சு? இப்போ அந்த சிஸ்டம் எப்படி வசூல் நடக்குது தெரியுதா? அதான் இது. இப்போது கூடுதலாக நேற்று இப்போது இதுவரைக்கும் ஒரு தனியார் நிறுவனம் நடத்திக்கிட்டு இருந்துச்சு, அந்த தனியார் நிறுவனத்தோட ஒப்பந்தம் டெர்மினேட் செய்யப்பட்டது என்று சொன்னார்கள் அல்லவா? அந்த நிறுவனத்தை பற்றி விசாரித்தால் அது ஒரு பெரிய பூதத்தை கொண்டு வருகிறது. அந்த நிறுவனம் தற்போது சீட்டு கம்பெனி மோசடி நடத்தி, சீட்டு கம்பெனி என்று சொல்வதை விட மயிலாப்பூர் ஹிந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி லிமிடெட்னு ஒரு நிறுவனம், 100 ஆண்டுகளை கடந்த ஒரு நிறுவனம், கிட்டத்தட்ட 550 கோடி ரூபாய் முதலீட்டாளர்களின் பணத்தை மோசடி செய்து தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய தேவநாதன் யாதவ் என்று ஒரு ஒரு கல்வித்தந்தை, வின் டிவி அதிபர், வின் டிவி ஓனர், இந்த மீடியாக்காரங்க தான் நீங்கள் 2 பேரும் தெரியும், அவர் எடுத்திருக்கிறார் இந்த கான்ட்ராக்டை. நான் இந்த டூர்க்கு மீடியா சர்வீசஸ்ன்ற ஒரு ப்ரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி எடுத்த உடனே பெங்களூரில் ஃபஸ்ட்டு எனக்கு இது என்ன சந்தேகம் வந்துச்சுன்னா, மீடியா சர்வீசஸ் எதுக்கு கார்ப்பரேஷன் பார்க்கிங் கான்ட்ராக்ட் எடுக்குது? நீ கம்பெனி பேரே மீடியா சர்வீசஸ்னு வச்சுருக்க, நீ எதுக்கு பார்க்கிங் கான்ட்ராக்ட் எடுக்கிற என்று இந்த நிறுவனத்தை ஆராய்ந்தால் 3 பேர் இதில் பார்ட்னர்கள். ஒன்று ஜெகதீஷ் ராஜேந்திரன், இன்னொன்று தேவராஜன் மகிமைநாதன், 3வதாக திரு தமிழரசன் மாதேஸ்வரன். இந்த தேவராஜன் மகிமைநாதன் அதில் மட்டும் இல்லாமல், இந்த டூருக்கு மீடியா சர்வீசஸ் என்ற நிறுவனத்தில் மட்டும் இல்லாமல்
வேறு சில நிறுவனங்களிலும் அவர் இயக்குனராக இருக்கிறார். அவர் 4 நிறுவனங்களில் இயக்குனராக இருக்கிறார். ஒன்று ஏற்கனவே நான் சொன்னேன் இந்த டூர்க்கு மீடியா சர்வீசஸ்ஸு, இன்னொன்று நவிட்டெல் கார்ப்பரேஷன் பிரைவேட் லிமிடெட், இன்னொன்று விகேட் வின் சாஃப்ட்வேர், தேவநாதனோட கனெக்ஷனுக்கு விகேட் வின் சாஃப்ட்வேர். அண்ட் மூன்றாவது வந்து இந்த தேவராஜனோட சேர்த்து தேவராஜன் இருக்கக்கூடிய நிறுவனத்தில் இன்னொரு இயக்குனராக இருப்பவர் சுதீர் ரவிசங்கர் என்ற இன்னொரு நபர். அவர் இயக்குனராக இருக்கும் நிறுவனங்களோட பட்டியல் எடுத்து பார்த்தா மயிலாப்பூர் ஹிந்து பர்மனன்ட் ஃபண்ட் நிதி லிமிடெட் என்ற அந்த மோசடி செய்த அந்த நிறுவனத்திலேயே இயக்குனராக இருக்கிறார். இது போக இந்த சுதீர் ரவிசங்கர் எந்தெந்த நிறுவனங்களில் இயக்குனராக இருக்கிறார் என்ற அந்த விவரங்களை எடுத்தபோது அந்த நிறுவனங்களின் பெயர்கள், சுதீர் ரவிசங்கர் இருக்கக்கூடிய நிறுவனங்களின் பெயர்கள்: தேவநாதன் எஸ்டேட்ஸ் அண்ட் பிளான்டேஷன்ஸ், ஆஃபார்மோ லிமிடெட், APHARMO லிமிடெட், தேவா மைன்ஸ், ஃப்ரீஃபோ எலக்ட்ரோ ப்ராடக்ட்ஸ் மற்றும் வின் டிவி தெலுங்கு, இப்படி ஒரு நிறுவனங்கள். இதில் எதற்காக இந்த நேரத்தில் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், சத்யபிரியா என்று ஒரு ஐஜி, பொருளாதார குற்றப்பிரிவின் ஐஜியாக இவ்வளவு நாள் இருந்தார். இந்த சத்யபிரியா பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன குழு நான் சொல்லிடுறேன். சத்யபிரியா வீட்டில் காவலர்களை வேலைக்கு வச்சுருந்தது, துறை ரீதியான அறிக்கை, இந்த வாக்குமூலம் கொடுத்தாங்களே. ஆமாம் 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 ஆமாம். சைலேந்திர பாபு புறா பறக்க விட்டார இல்லை, ஞாபகம் இருக்கு. சத்யபிரியா அவர்கள் வந்து இன்னொரு இதுலேயும் ஏதோ பெரிய டிஐஜி ட்ரைனிங்காக இருக்கும்போது அங்கே இருந்த காவலர்களை வீட்டு வேலைக்கு செய்து, அவர் ஒரு காவலர் வீட்டு வேலைக்கு செய்ய மாட்டேன்னு சொன்ன உடனே அந்த காவலரை மணிமுத்தாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி, பிறகு அந்த பயிற்சி கல்லூரிக்கு சொந்தமான வாகனத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல இச்சு விபத்தாக்கி வேறு ஒரு காவலரை அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள சொல்லி இந்த விசாரணையெல்லாம் நடந்து அவர் மீது துறை ரீதியான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அந்த திருச்சியில் இருந்தாங்களா? திருச்சி, எஸ், அங்கே தான் புறா பறக்க விடப்பட்டது. அந்த சத்யபிரியா தான் இதற்கு ஐஜியாக, பொருளாதார குற்றப்பிரிவின் ஐஜியாக இருந்தார். அந்த சத்யபிரியா இப்போது அந்த நிறுவனம், இவர் திரு தேவநாதன் யாதவ் அவர்கள் சிறையில் இருக்கிறார்களே, இப்போ நான் தான் தேவநாதன் யாதவ்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 525 கோடி ரூபாய் ஏமாற்றி விட்டார் என்பது தான் அவர் மீதான குற்றச்சாட்டு. நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் அந்த பணத்தை ஏமாற்றி நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தீங்கன்னா போலீஸ் ஒரே ஒரு மெயிலில் ஃப்ரீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க இல்லையா? அதுபோல் நடக்கக்கூடாது என்பதற்காக இது போல் மோசடி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் பிரித்து 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 டைவர்சிஃபை பண்ணி பல கம்பெனியில், இப்படி தான் நேருவோட தம்பி அந்த கம்பெனி ட்ரூ வேல்யூ ஹோம் அந்த கம்பெனிலெலாம் பண்ணியிருக்கான்றது தான் இடி விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறது. ஸோ இது போல் பிரித்து பிரித்து என்ன பண்ணுவாங்கன்னா, பல்வேறு கம்பெனிக்கு இந்த நிதியை அனுப்பிச்சி விட்ருவாங்க. இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து அங்கே, அங்கேருந்து அங்கேன்னு ஈஸியாக உங்களால் ஒரு புலனாய்வு ஏஜென்சி இந்த பணத்தை ரெக்கவரி பண்ண முடியாதபடி பண்ணுவாங்க. அப்போ தானே ஏமாத்துறதுக்கான பொருள் இருக்குது. ஒரு வருஷமாக ஜெயிலில் இருக்காரு. ஆமாம், ஃப்ரீஸ் பண்ணி டப்புன்னு ரெக்கவரி பண்ணிடலாம். அதற்காகத்தான் இத்தனை நிறுவனங்களை தொடங்கி இருப்பது. இந்த சத்யபிரியா இவ்வளோ நாள் எந்த வேலையுமே செய்யவில்லை. எந்த வேலையும் செய்யாமல் இதில் இப்போ இந்த சம்மந்தப்பட்ட சுதீர் ரவிசங்கர், தேவராஜன் மகிமைநாதன், ஜெகதீஷ் ராஜேந்திரன் இவர்களை எல்லாம் எதுவுமே தொடாமல் அந்த மயிலாப்பூர் ஹிந்து பர்மனன்ட் ஃபண்ட் நிதி லிமிடெடில் யார் யார் ஒரு 4 பேர் இயக்குனர் இருந்தாலும் அந்த 4 பேரை மட்டும் அவங்க மேலே மட்டும் நடவடிக்கை எடுத்துகிட்டு அப்படியே அந்த கோப்பை கிடப்பில் போட்டு விட்டார்கள். அந்த கோப்பை கிடப்பில் போடுவதற்கு ஒரு பெரிய தொகையை வாங்கியிருக்கிறார்கள் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸோ இப்போ இந்த சென்னை மாநகராட்சி பார்க்கிங் இந்த டூர்க்கு மீடியா சர்வீசஸ் எடுத்திருக்கு என்பதை விசாரித்த பிறகு தான் பார்த்தால் இவ்வளவு விவரங்களும் வெளியே வருகின்றன. இப்போது புதிதாக ஒரு ஐஜியை அங்கே நியமித்திருக்கிறார்கள், நல்ல அதிகாரி என்று சொல்கிறார்கள். இவராவது வேலை பார்க்கிறாரா என்று நாம் இனிமேல் தான் பார்க்க முடியும். என்னென்னா, இந்த இந்த மாதிரி இந்த மயிலாப்பூர் ஹிந்து பர்மனன்ட் ஃபண்ட் நிதியில் வந்து ஏகப்பட்ட நகை அடக்கமாக வச்சுருக்காங்க, நகை கடன் வழங்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நிதியிலெல்லாம் கிட்டத்தட்ட 1877 87 இந்த நிறுவனம் செயல்பட்டு கொண்டிருக்குது. இதெல்லாம் பார்த்த உடனே சரி நல்லா இருக்குதுன்னு நினச்சிட்டு நிறைய பேர் முதியவர்கள் ரிட்டையர்மெண்ட் பணத்தெல்லாம் போடுவாங்க. அந்த பணத்தெல்லாம் எடுத்து நீங்கள் தொழில் பண்ணிவிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னா பாவம் இதெல்லாம். அப்படி நீங்கள் இந்த துட்டை திருடி உங்களுக்கு நீங்கள் ஒரு வின் சேனல் நடத்தணுமா? அவசியமா கேட்குறேன். அது பெரிய லாபம் எடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதில் பணத்தை அப்படி இப்படி எடுத்துகிட்டு போயிடுவாமா? வின் டிவியில் லாபம் வருதோ இல்லையா? அந்த வின் டிவின்றதெல்லாம் வந்து கேடயம், புரியுதா? பிஜேபியில் உங்களுக்கு சீட்டு கொடுக்கலான்னு நினச்சாங்கன்னா அந்த ஏற்கனவே ஏதோ ஒரு தேர்தலில் தான் நினைக்கிறேன் தேவநாதன் யாதவுக்கு திடீர்னு பிஜேபியில் கூட்டணியில் கூப்பிட்டு 30 சீட்டு கொடுத்துட்டாங்க. அச்சு புச்சுன்னு ஓடி வந்தார். சார் 30 கொடுத்தா ஆளுக்கு எங்கே சார்? அவன் கட்சி வேறு ஒன்று வச்சுருக்காருல, யாதவ கட்சின்னு ஒன்று, ஜாதி கட்சி தான் சார். ஸோ இவர்களுக்கெல்லாம் வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வேலை. ஸோ இதை சரிவர விசாரித்து இத்தனை கம்பெனி இருக்குன்னா இப்போ இந்த கம்பெனிலலாம் எவ்வளோ அமௌண்ட்டு பார்க் ஆகிருக்குன்றதை பார்க்கணும்ல. இப்போ நான் படித்தேன்ல, விகேட் வின் சாஃப்ட்வேரு, நாவிட்டெல் கார்பரேஷனு,
அண்டு இந்த தேவா மைன்ஸு, இது மாதிரி 10-15 கம்பெனி ஆரம்பிச்சுக்கிறது. ஸோ ப்ராப்பராக எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்கை ப்ராப்பராக விசாரணையை நடத்தி இந்த 525 கோடி ரூபாயை தொலைத்த எவ்வளோ, ₹1 ₹2 கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கலிமகள் சபா அந்த மோசடிக்கே இப்போ தான் பணம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டுருக்கு. ஸோ விரைவாக நடவடிக்கை எடுத்து, ஏன்னா பலர் முதியவர்கள் இதில் முதலீடு செய்திருக்கிறார்கள், அவர்கள்ட்டேருந்து அந்த பணத்தை வாங்கி முதலீட்டாளர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை தான் இந்த நேரத்தில் பதவி நீட்டிப்புக்காக காத்திருக்கும் திரு சங்கர் ஜிவால் அவர்களிடம் கோரிக்கையாக வைக்கிறேன். பொதுவாக நிதி நிறுவனங்கள்லாம் இதை மாதிரி ஏமாத்தினாங்கன்னா வெளியே பேசப்படும். இந்த நியூஸே வெளியே வந்த மாதிரியே தெரியலையேங்க சார். அப்புறம் ஐஜியே துட்டு வாங்கிக்கிட்டு கேஸில் எந்த ப்ராக்ரஸும் இல்லாமல் வச்சுருக்காங்கன்னா அப்புறம் எப்படி வெளியில் வரும் நியூஸு? தேவநாதன் அரெஸ்ட்டுன்றதோடு அப்படியே நிற்கிது. அவர் இன்னும் ஜெயிலில் தான் இருக்கார் நினைக்கிறேன். ஆகஸ்ட் 2024 கைதாக இருக்கிறார். இப்போவும் அப்படியே உள்ளே தான் இருக்கிறார். ஸோ இப்போ இது மாதிரி ஆன உடனே இந்த முதியவர்கள் போய் எத்தனை வாட்டி அலைவாங்க EOW ஆஃபீஸ்க்கு? முடியாது. எப்போ போனாலும் சார் இது பெண்டிங்காக இருக்குது தரன்ட்டு இவங்க போலீஸு வேலையே செய்கிறதில்ல. இன்றைக்கி நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது பதிலாக நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இவ்வளோ கம்பெனி, இந்த டூருக்கு மீடியா சர்வீசஸ்ன்ற ஒரு கம்பெனி இருக்குல்ல, ஆமாம், இந்த கம்பெனி ஆக்டிவாக தான் இருக்குது. இதில் இருக்கிற ஃபண்டு அதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி அசட்டை ஃப்ரீஸ் பண்ணு, ரெக்கவரி பண்ணு. இல்லைன்னா எங்கே திருட்டு 525 கோடி எங்கே வச்சுருக்காங்கன்னு கேளு. இவ்வளோ கனெக்டட் கம்பெனிஸ் இருக்குல்ல. ஸோ இதை அவங்க ஒழுங்காக விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சார், நம்ம ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசணும். இங்கே பங்களாதேஷிஸ்லாம் உள்ளே வந்துட்டு அவங்க வந்து நிறைய குற்ற செயல்கள்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வெளியே போனவங்க என்ன கணக்குன்னே தெரில, எங்கே இருக்காங்கன்னே தெரில, அது மிகப்பெரிய உள்நாட்டு பிரச்சனையை உண்டு பண்ணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் கைது பண்ணியிருக்காங்க போல இருக்குது. இது யார் சார் கைது பண்ணது? மாலதி, ஒரு நல்ல சுயமரியாதை உள்ள ஒரு முதலமைச்சர் வெட்கப்பட்டு பதவியை ராஜினாமா செய்திருக்க வேண்டும். இவர்கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்கறது தவறு என்பது எனக்கு தெரியும். ஏற்கனவே உங்களுக்கு நினைவு இருக்கும், 2 ஆண்டுகளுக்கு முன்பு நான் நேற்று நமது நிகழ்ச்சியில் தான் சொன்னேன், உளவுத்துறையோட வேலை என்ன, ஒவ்வொரு உளவு பிரிவுகளோட வேலை என்ன அப்படின்றதெல்லாம் நான் சொன்னேன். கியூ பிரான்ச்சுக்கு கீழே எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஸ்ரீலங்கன்ஸ் பூரா கியூ பிரான்ச்சுக்கு கீழே வர்றாங்கன்னு சொன்னேன். அப்படி வருகிறார்கள் என்றால் திருச்சியில் இருக்கக்கூடிய சிறப்பு முகாம் முழுக்க கியூ பிரான்ச்சின் கட்டுப்பாட்டில் வந்திருக்கிறது. என்னையே வந்து அதை கண்டுபிடிச்சாங்கல்ல. இங்கே இவர்கள் ஒழுங்காக வேலை பார்க்காததன் காரணமாக என்னையே அங்கிருந்து வந்து கைது செய்து இன்னும் சிறையில் இருக்கிறார்கள் சம்பந்தப்பட்டவர்கள். நான் புழல் சிறையில் முதல் முறை வைக்கப்பட்டிருந்த போது இதில் சம்மந்தப்பட்டிருந்தவர்கள் என்னோடு சிறையில் இருந்தார்கள். இங்கே இருந்துக்கிட்டு சிலோனில் மர்டர் நடக்குது, அங்கே அந்த ஸ்டேஷனில் இங்கே இருக்கவன் தான் மர்டர் பண்ணியிருக்கான்னு எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா ஒரு மாநில அரசுக்கு அவமானமாக இல்லையா? ஒரு மத்திய புலனாய்வு அமைப்பு வந்து திருச்சி கேம்பில் இருந்து 18 செல்ஃபோனு, லேப்டாப்பு, ஐபேடுன்னு சீஸ் பண்ணுறாங்கன்னா என்னையா பண்ணிட்டு இருந்துச்சு உங்கள் போலீஸு? இவர் கோவம் வந்துருக்கணுமா இல்லையா? ஒன்றும் பண்ணல. மாலதி, இது ஏன் வந்து இவருக்கு மிகப்பெரிய அவமானம் என்று சொல்கிறேன் என்றால், சட்டப்பேரவையில் போலீஸ் மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற்று கொண்டிருந்த அதே சமயத்தில் மத்திய உளவு பிரிவினர் வந்து குன்றத்தூர், சென்னைக்கு இங்கே பக்கத்தில் 33 பங்களாதேஷிகளை கைது செய்திருக்காங்க. இது எதுங்க சார் இப்போ இந்த பாகிஸ்தான் விவகாரம் தொடர்பாக? அதன் நீட்சி டெல்லி காவல்துறை ஒருவரை கைது செய்கிறது. அங்கே டெல்லி காவல்துறை சட்டவிரோதமாக இங்கே குடியிருக்கிறாருன்ட்டு ஒருவரை கைது செய்யும்போது அவன் சொல்கிறான், சார் எங்கள் ஆளுங்களாம் அங்கே இருக்காங்க சார், தமிழ்நாட்டிலே குன்றத்தூரில் இருக்காங்க இருக்காங்க சார், இங்கே இருக்காங்க சார். இவங்க டெல்லி அங்கேருந்து ரிப்போர்ட் வந்து இங்கே இருக்க காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை. அதான் அன்னைக்கு தான் வந்து காவல்துறையை வந்து அவங்களோட திறமைகளை சிலாகிச்சு பேசிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து சிலாகிச்சு பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு குறிப்பா சட்டசபையில காவல்துறை இல்லைங்களாமா, அதுதான் நான் சொல்கிறேன், எவ்வளோ அசிங்கன்றதுக்காக சொல்கிறேன். இங்கே போலீஸ் மானிய கோரிக்கை நடந்துட்டு இருக்கு, இங்கே வந்து சட்டவிரோதமாக தங்கியிருக்கவங்கள டெல்லி போலீஸ் இன்புட்டில் ஐபி பிடிக்கிறாங்கம்மா. இவர் வெக்கப்பட வேணாம். ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா, பங்களாதேஷிக்கு வந்து பெங்காலி பேசுவாங்க, ஹிந்தி பேசுவாங்க. இங்கே ஹிந்தி பேசுவாங்க. நீங்கள் வெஸ்ட் பெங்காலா லைக் பங்களாதேஷை கண்டுபிடிக்க முடியும். வெஸ்ட் பெங்காலா, பங்களாவா, திரிபுராவா, நேபாளா தெரியாது. இன்னொன்று, அப்புறம் எதுக்கு பாஸ் நீங்கள் உளவுத்துறைன்னு வச்சுருக்கீங்க? இதெல்லாம் பிடிக்கிறதுக்காக தானே? ஒரு சிஎம்க்கு இது கோவப்பட்டு நான் சொல்கிறேன், எழுதி வச்சுங்க. இந்த 33 பேர் அரசாணம் மட்டும் தெரியாது இருக்குது. தெரியாது யார் போய் சொல்கிறது? நான் தான் சொல்லியிருக்கேன். போலீஸ் சிலாகிச்சு பேசிட்டு அந்த குட்டி பாப்பா கூட போயிட்டு செல்ஃபி எடுத்துருந்தார் பார்த்தீங்களா? அதான் பிடிச்சிட்டாங்களே, இனிமேல் எதுக்கு சார் தெரியணும்? பிடிக்காத போதே தெரியல. ஏமா நீங்கள் வெக்கப்படணுமா, கோவப்படணுமா? இப்படி தெரியாமல் இருந்ததாம்மா கோயம்புத்தூரில் இந்த சிலிண்டர் வெடிச்சது. சிலிண்டரில் பாம்பு.
அதில் சார் ஒரு அப்போ நீங்கள் ஜெயிலில் இருந்தீங்களா? ஆமா. அந்த டைமில் சார் மற்ற இஸ்லாமியர்களே ரொம்ப பயந்து போய் அந்த சிலிண்டர் வெடிச்சதில்ல, அதை ரொம்ப கண்டித்து எழுதியிருந்தாங்க. ஆமா, இந்த பாருங்க, இது மாதிரியான விஷயங்கள் வந்து மத பதற்றத்தை உருவாக்கும். ஸோ இஸ்லாமியர்களுக்கே அது ஒரு நெருக்கடியை ஆமா. கொடுத்துரும்ல. அப்போ அந்த பதற்றத்தை உருவாக்காமல் சிறுபான்மையினரின் காவலர்கள் என்று நீங்கள் இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சம்பவம், குண்டுவெடிப்பு சம்பவம்லாம் நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? நம்மளாது சொசைட்டியே ஒரு சமூகத்துக்கு எதிராக திரும்பும். ரொம்ப ஈஸியாக இஸ்லாமிய தீவிரவாதம்னு சொல்லிட்டு கடந்து போகிறாங்களா இல்லையா? ஏன்னா எல்லா இஸ்லாமியர்களும் தீவிரவாதிகளா? 1-2 மரக்கழண்டவே இந்த வேலையை செய்யலாம். அப்போ இந்த உளவுத்துறையோட பணி என்னென்னா, அந்த 1-2 மரக்கழண்டவனை கண்காணித்து இந்த சம்பவம் நடக்காமல் தவிர்ப்பதன் மூலமாக ஒட்டுமொத்த சிறுபான்மை சமூகத்தை நீங்கள் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருக்க முடியும். இதுக்கு தான் ஸ்பெஷல் டிவிஷன்னு ஒரு விங்கே போட்டு வச்சுருக்காங்க. ஒரே ஒருத்தன் பண்ணிட்டு போயிடுவான். நமக்கு வந்து இப்போ ஒரு 10 இப்போ இந்த பஹல்காம் நடந்துச்சுமா, அங்கே காஷ்மீரில் இருக்கக்கூடிய எல்லாரும் தீவிரவாதிகளப்பா? இல்லை பாகிஸ்தானே எடுத்துக்கோமே, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தீவிரவாதிகளா? இல்லை. ஆனால் இன்றைக்கி ஒரு இந்தியா என்ற நாட்டின் கோபம் முழுக்க பாகிஸ்தான் மீது திரும்புதா? என்னடே அனிமோனுக்கு போனவங்க எல்லாம் பிடிச்சி சொல்கிறீங்களே, மனுஷனுங்களா நீங்கள்? கோவம் வருதா? ஸோ இதை தடுக்கிறது தான் ஒரு அரசோட வேலை. ஸோ இதை தடுக்காமல் விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, இன்றைக்கி நாடே கொந்தளிக்குதா? பாகிஸ்தானில் இந்த சினிமா வரக்கூடாது, பாகிஸ்தான் யூடியூப் சேனல் இருக்கக்கூடாது, பாகிஸ்தானோட அன்னந்தண்ணி புழங்கக்கூடாது, நதிநீர் ஒப்பந்தத்தை கூட நாம் ரத்து செய்து விட்டோம் இல்லையா? அந்த நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்தது சீமான் மட்டும்தான் கண்டித்து அதை அறிக்கை விட்டுருந்தான்னு நினைக்கிறேன். நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்ததில் என்ன தவறு என்று எல்லோரும் பேச தொடங்கி விட்டார்களா? இல்லை, நிறுத்தி வைப்பு. என்ன தவறுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவில் பணியாற்றும் அதிகாரிகளை, இராணுவம் தொடர்பான அதிகாரிகளை இந்தியா வெளியேறுமாறு கட்டளையிட்டு விட்டதா? தூதரத்தை மூட சொல்லிட்டாங்க. பாண்டிச்சேரின்னு நினைக்கிறேன், பாண்டிச்சேரியில் சேர்ந்தவரை திருமணம் செய்து விசா எக்ஸ்டென்ஷனுக்காக இருக்கக்கூடிய ஒரு பாகிஸ்தான் சேர்ந்த ஒரு இஸ்லாமிய பெண்ணை வெளில போட்டாங்க. புருஷன் எங்கே இருக்கார் அதெல்லாம் தெரியாது, விசா இல்லை, கிளம்பு. இது எவ்வளோ பாரதூர ஒரு 4 மரக்காட்டவங்க செஞ்ச வேலை தானே இது. ஸோ இன்டெலிஜென்ஸோட வேலை இதெல்லாம் தடுக்கிறதுக்கு. ஏற்கனவே நாம் நமது சேனலில் தான் பேசணும், ஜாமீனில் வெளியில் வந்த பங்களாதேஷிஸ் ஒரு 30-40 பேர் 60 பேரோ என்னமோ எங்கே போனாங்க என்றே தெரியவில்லை என்று நாம் பேசியிருந்தோம், உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் போலீஸ் மானிய கோரிக்கையில் மாலதி சொன்ன மாதிரி போலீஸை சிலாகிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வந்து இங்கே இருக்கிற குன்றத்தூரில் வந்து 33 பேரை கைது பண்ணி அவங்க எல்லாம் உட்கார வச்சுருக்காங்க. இப்போ உட்கார வச்ச ஃபோட்டோ தினமலர்லாம் ஃபோட்டோ வந்திருக்கு. உங்களுக்கு நான் உங்களை தானே பாராட்டி பேசியிருந்தேங்க, என்ன நடந்துட்டுருக்குன்னு கோபப்படுமா வேணாமா? அதனால தான் இவரை கூட்டணும் போய் திருநெல்வேலியில் அல்வா தின்ன வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. தெரியுதா? இது யார் வேலை? செந்தில் வேலை வேலை. அது கரெக்டாப்பா? இங்கே இருக்க அந்த ஃபாரின் நேஷனல் பிரான்ச்னு ஒன்று இருக்குது, அவங்க ஸ்பெஷல் பிரான்ச்சு ஸ்பெஷல் செக்யூரிட்டி பிரான்ச் வேலை. அதுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் திரு செந்தில் வேலை. நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் தானே கோவப்படணும். ஒரு நல்ல இன்டெலிஜென்ட்டான முதலமைச்சராக இருந்தால், இங்கே என்ன நடந்துட்டுருக்குது, நீ என்ன பண்ணிகிட்ருக்க கேட்பாரா? நீங்கள் அந்த அல்வா மேட்டர் பேசும்போதெல்லாம் கூட உங்களுக்கு கூட என்ன ஒரு சிஎம் நிம்மதியாக அல்வா கூட தின்ன விட மாட்டானே, இதை போய் இவ்வளோ பேசுகிறானே, எனக்கு ஏன் கோவம் வந்ததுன்றதை சொல்கிறேன். ஐஜி இன்டெலிஜென்ஸ் வேலையாது. சிஎம்மை போய் ஒரு கடையில் போய் அல்வா தின்ன வச்சு பின்னாடி பொண்டாட்டியை விட பூரிப்படைகிறீங்க நீங்கள். உன் வேலை இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதா, சிஎம் அல்வா தின்ன வைக்கிறதா? தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ சிக்கல்னு? கைதாகி அந்த ஜாமீன் கிடைச்சதுல இருந்தே போலீஸ் வந்து கண்காணிக்க ஆரம்பிச்சிடணும். ஜாமீன்ல வெளியில வந்து பிடிச்சி அடைச்சு வைக்கணுமா? புரிஞ்சுக்குங்கம்மா. அந்த சிறப்பு முகாம்ல வைக்கணும். யூ ஆர் நாட் சிட்டிசன் ஆஃப் திஸ் கண்ட்ரி. ஆதார் கார்டு இப்போ நமக்கெல்லாம் ஜாமீன் கொடுத்த உடனே இப்போ நீங்கள் போய் கண்டிஷன் கையில் போட்டு நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். கரெக்டாக? இப்போ கண்டிஷன் முடிஞ்சு போச்சு, எங்கே வேணாலும் போகலாம் நீங்கள். கரெக்டாக? அவங்களை எங்கே வேணாலும் எப்படி போக விட முடியும்? விசா வாங்குங்க. அப்போ விசா இல்லாமல் வரவன் விட்டா ஓடுவானா ஓட மாட்டானா? அதுவும் கேஸ் இருக்கு அவன் மேலே. ஓடுவானா ஓட மாட்டானா? அவனை கண்காணிக்கிறது தானே உங்கள் வேலை. அதுக்கு தானே இது வச்சுருக்கீங்க செக்யூரிட்டி பிரான்ச்சு. அன்னைக்கே சுட்டி காட்டணும். யாராவது ஒருவராவது உள்நாட்டு பாதுகாப்பில் இவ்வளவு சிக்கல் இருக்கிறது என்று முதல்வர் அவர்களுக்கு சொல்லி இருந்தார் என்றால் கூப்பிட்டு கண்டித்திருப்பாரா? நாளேடுகளை படிக்க வேண்டும் சார். படிக்கணுமா? யாரும் அவருக்கு சொல்ல சவுக்கு சேனல் பார்க்க வேண்டும். நீங்க ஏற்கனவே சொல்லிருக்காங்க, கலைஞர் அவர்கள் வந்து எதிரா யார் எழுதுறாங்களோ அவங்க பேப்பரை தான் படிப்பாரு. தினமலர் வாங்கி படிக்க சொல்லுமா? டெய்லி தினமலர் வாங்கி படிக்க சொல்லுமா? வேற எதுவும் வேணாமா?
உங்கள் ஆட்சியை யார் விமர்சனம் பண்ணுறான்? நான் தான் சொல்கிறேனே மாலதி, நேராக போய் பார்த்தப்ப சார் சிஎம் நல்லா பண்ணுறீங்க, இந்த ஆஃபீஸருங்க தான் அப்படின்னு ஆரம்பித்ததுக்கே, அதான் ஆஃபீஸருங்க நல்லா தான் பண்ணுறாங்க, அவ்வளோதான். எந்த ஆஃபீஸர்ப்பா, யாருப்பா பண்ணுறது கேட்கணுமா இல்லையா? நேற்று தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறாங்க, உங்களுடைய அமைச்சர்கள்லாம் பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க, மக்கள் பணத்தை அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்றாரு. இது என்னமா பதில்? இது ஏற்கனவே அவங்க முன்னாள் ஆளுநர், தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருந்தவர். சரி, யாரை வேணா இருக்கட்டுமேம்மா, ஒரு சாதாரண குடிமகனாக தான் இருக்கட்டுமே, கேட்குறாங்க, பதில் சொல்லு. ஏற்கனவே ராமதாஸ் அவர்கள் கேட்ட கேள்விக்கு கூட வந்து சொன்னாரு, அவருக்கு ஒரு வேலை இல்லைன்னு சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? அதான் சார், இது ஒரு டெம்ப்ளேட் சார், இது ஒரு பேட்டர்ன். ஈஸி இல்லம்மா, நான் எது சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்றது ரொம்ப எளிமையான பதில். ஆமா, யோசிக்க வேணாம், மூளைக்கு செலவு பண்ண வேணாம்ல, மூளையை கசக்க வேண்டியதில்லை, சிந்திக்க வேண்டியதில்லை. அதாவது உங்களுக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் செய்வது எல்லாமே சரி என்ற ஆணவத்தில் இருக்கும் ஒரு மனிதன் தான் இப்படிப்பட்ட பதிலே சொல்லுவான். இவர்கிட்ட அப்படிதான் சொல்லி வச்சிருக்காங்க, நீங்க புரிஞ்சுக்குங்க. அவரை சிஎம்ஐ சந்திச்சு நான் வந்த பிறகு நான், என்ன சார் இவர் இப்படி இருக்கிறாரு, எதையுமே காதில் வாங்க மாட்டேங்கிறாரு, என்கிட்ட அவர் சொன்னது என் சக்திக்கு மீறி உழைக்கிறேன், நீங்கள் குறை சொல்கிறீங்க, உங்களுக்கு ஒரு வேலை இல்லை, வேலை இல்லை, வேலை இல்லைன்னு என்கிட்ட சொல்ல நேரா சொல்கிறேன் என்று நான் என்ன சார் இவர் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்காருன்னு கேட்கும்போது, அவரை சந்தித்து விட்டு வந்த நபர்களும் இதைத்தான் சொன்னார்கள். இந்தியாவிலேயே நம்ம தான் மிகச்சிறந்த முதலமைச்சர் என்று அவர் நம்பிக்கொண்டிருக்கிறார். என்னன்னா, எதையும் அவர் காதுகளுக்கும் கண்களுக்கும் கொண்டு செல்வதில்லை. எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டால் மட்டும்தான் அது அவர் காதுகளுக்கு செல்கிறது. உளவுத்துறையில் இது ஒரு ரூலாகவே வச்சுருக்காங்க. லீடர் ஆஃப் ஆப்போசிஷனில் அவர் சொன்னார்னா சிஎம் நாலேஜுக்கு போகும், இல்லை என்றால் எதுவுமே அவர் நாலேஜுக்கு கொண்டு போகிறது. எதை அவருக்கு சொல்லலாம், எதை சொல்லக்கூடாதுன்றத செந்தில்வேலன், தினேஷ் எல்லாம் சேர்ந்து அந்த 60 குழு முடிவு செய்து கொள்வார்கள். இதனால் அவர் 234 ஒன்று கூட குறையாதுன்னு நேற்றைக்கு முந்தினவ பேசினார்ல குளத்தூரில், நம்புகிறார் அவர். உங்களுக்கு ஆக்சுவலி எலெக்ஷன் நெருங்க பயம் வரணும். அவர் உண்மையிலேயே நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடும் நம்பிட்டு இருக்கார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 400 வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாஜக. இதுக்கே ஏற்கனவே 2 முறை அவங்க இன்னொன்று, அவங்க மற்ற கட்சிகளை போல் அல்லாமல் தேர்தல் கமிஷனோடு கூட்டணி வைத்து போட்டியிடும் ஒரே கட்சி இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி. அப்படிப்பட்ட கட்சியாலே பெரும்பான்மை பெற முடியல. நீங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே சார், எங்க போனாலும் அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க. இதை நம்புறாருமா, அதாம்மா பிரச்சனை. இதை நம்புறாருமா, அதை விரும்புறாருமா. எது சொன்னாலுமா சொல்லுவது நான் உங்களின் தந்தை அப்படின்ட்டு. தந்தைன்னு அழையுங்கள். ஒரு வீடியோ ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுத்தா பேசுவீங்களா? செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ண உடனே அண்ணன் தொட்டுப்பார் சிடி பண்ண ஒரு வீடியோ போட்டால் ஈடி பயந்துருவேன், அதை பார்த்துட்டு தயவு செய்து மேல் நடிக்காத வீடியோவில் நான் வேணால் செந்தில் பாலாஜி ரிலீஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிடுவேன்னு சொன்னால் உடனே நடிச்சிருவீங்களா? சார், இந்த மாடர்ன் தேட்டர்ஸு உங்கள் அப்பா வசனம் எழுதின ஸ்டூடியோ, அங்கே முன்னாடி போய் ஒரு செல்ஃபி போடுங்க சார், பிச்சுக்கும் சார். நீங்கள் உங்களை வாழும் கருணாநிதின்னு சொல்லுவாங்க சார், சொன்னோன்னே போய் செல்ஃபி போடுவீங்களா? நீங்கள் நல்லா எல்லாத்தையும் கோர்த்து கவனித்து பாருங்கள். இங்கேருந்து மேலே ஜிம்முக்கு போனவங்களுக்கு தெரியும், மேலே இங்கேருந்து புள்ளி இப்படி இழுத்துறது, ஆம்ஸ் கபாது இது செய்கிறது. மேலே இங்கே முன்னாடி ஒரு பெஞ்சை போட்டுட்டு இவர் ஏறுறாரு இழுக்காமல். இதை வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க, அதுக்குமா ஒத்துக்குவீங்க? தெரியுது உங்களுக்கு எப்படி பொம்மையாக வச்சுட்ருக்காங்கன்னு. ஸோ இவரை பொம்மை போல் வைத்திருப்பதில் தான் இந்த அதிகாரிகளின் கவனம் இருப்பதால் தான் இது எல்லாத்துலேயும் கோட்டை விடுறாங்க. டெல்லியிலேருந்து சொல்லியோ இந்த மாதிரி நடக்குதியான்னு சொல்லி நடவடிக்கைகள்னு அவங்களே ஆரம்பிச்சிட்டாங்க. பிடித்து கொடுத்துருக்கார்கள். நடுவில் 2 கொரியன்ஸ் தப்பிச்சு போனாங்க, ஞாபகம் இருக்கா அந்த இன்சிடெண்ட்டு? ஜிஎஸ்டி அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கு. அவங்க கோர்ட்டில் போயிட்டு எங்களை ஒரு கேம்பில் ரெகுலேட் பண்ணி வைக்கணும், கேம்பில் தானே ரெகுலேட் பண்ணி வைக்கணும், நாங்கள் சொந்தமாக செலவு பண்ணிட்டு நாங்கள் இங்கே இருக்கிறோம், அதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்ட்டு உயர்நீதிமன்றத்தில் கேட்கும்போது மூடிக்கிட்டு, இந்த பாரு நீ ஃபாரினர், இஷ்டத்துக்கு நீ இருக்க முடியாது, கவர்மெண்ட்டு எங்கே வேணாலும் ஒன்று வைக்கலாம், அவங்க சொல்கிற இடத்துல நீ இருன்னு சொல்லிட்டாங்க. ஜிஎஸ்டி சில 100 கோடி ரூபாய் இவேட் பண்ணவங்க, அந்த கேஸில் தேவர் அரெஸ்டட். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனவொடனே சுப்ரீம் கோர்ட்டு ஏன்பா அவன் தான் ஒரு வீடு சொந்தமாக வீடு எடுத்து இருக்கிறேன்னு சொல்கிறானே, அதுக்கு போய் ஏன் போட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க? இந்த வரேன் அதே தான் நடந்துச்சு. அவங்களே வீடு எடுத்து தங்கி முன்னாடி ஆயுத கீதெல்லாம் வச்சுக்கிட்டு கின்னு நின்றுட்டு இருக்காங்க.
இவங்க தாய்ப்பாசத்தில் நம்மளை மிஞ்சிடுவான் போல இருக்கேன்னு யோசிச்சுட்டு கதவை திறந்து பார்த்தா அங்கேருந்து பெங்களூர் போய், பெங்களூர்லேருந்து கொல்கட்டா போய், கொல்கட்டாலேருந்து நேபாள் போய், நேபாள்லேருந்து தாய்லாண்ட் ஐ திங்க் போயிட்டு கொரியா சிஎல் போய் சேர்ந்துட்டாங்க அவன் 2 பேரும். ரெக்கார்டு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நான் சொன்னது. அந்த காவல்துறையை தான் சிலாகிச்சுக்கிட்டு இருக்காரு அவர். இது நடந்துச்சுப்பா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்டு. இப்போது டெல்லியிலேருந்து இன்புட் வருது, 33 பேர் இங்கே தங்கிட்டு இருக்காங்கன்னா. இன்னொன்று, இவன் வந்து ஏதாவது சம்பவம் பண்ணி இது மாதிரி ஏதாவது ஒரு பஞ்சாயத்து ஆச்சுன்னா எப்படிப்பட்ட சூழல் மாறும்னு யோசிச்சு பாருங்கள் சார். இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் இந்தியா கூட்டணியின் முக்கியமான முழக்கமாக சாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா முழுவதும் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வந்து பிரதானமாக இருந்தது. அது வந்து சவுத் அதை இந்தியா பேசுறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயங்களை சொல்லிடுறேன். அதை முடிச்சுட்டு அதற்கு பிறகு நம்ம தொடர்ந்து தாராளமாக சார். ஆமாம். அமலாக்கத்துறை ப்ரெடிகேட் அஃபென்ஸ் மூலமாக தான் விசாரணை தொடங்க முடியும் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு சம்மந்தப்பட்ட துறையிலையோ ஒரு எஃப்ஐஆர் பதிவாகி இருக்கணும். டாஸ்மாகில் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த எஃப்ஐஆர்களின் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை நாங்கள் விசாரணை நடத்துகிறோம் என்று நீதிமன்றத்தில் சொன்னார்கள். தமிழக அரசு இந்த இடி நடவடிக்கைக்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் அவர்கள் எடுத்து வைத்த முக்கியமான வாதமே எந்த எஃப்ஐஆர் அடிப்படையில் வர்றாங்கன்னு இவங்க என்கிட்ட சொல்லவே இல்லை என்பது தான் டாஸ்மாக் வந்து உயர்நீதிமன்றத்தில் எடுத்து வைத்த மிக முக்கியமான வாதம். இடி வந்து நாங்கள் அதெல்லாம் இவங்ககிட்ட டிஸ்க்ளோஸ் பண்ணோன்னா இவங்க எவிடன்ஸை டேமேஜ் பண்ணுவாங்க, நாங்கள் எங்களுக்கு வர்றதுக்கு உரிமை இருக்குது, மணி லாண்டரிங் தான் எங்களோட நோக்கம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையில் டாஸ்மாக் தொடர்பாக நிலுவையில் இருக்கக்கூடிய அத்தனை எஃப்ஐஆர்களையும் மூடும்படி உத்தரவு போடப்பட்டுள்ளது. அது எப்படி சார் உடனடியாக க்ளோஸ் பண்ணுவாங்க? ரைட், நான் தான் புலனாய்வு அதிகாரி. இதில் இருக்க ஒரு எஃப்ஐஆரோட சாம்பிளை சொல்கிறேன். எஸ்கேப்பில் எலைட் இருக்காப்பா? எஸ்கேப்பில் எக்ஸ்பிரஸ் அவென்யூ தானே, எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் எலைட் ஷாப் இருக்குது. இன்றைக்கு திடீரென்று சோதனைக்கு செல்கிறார்கள். போகும்போது 2 லட்ச ரூபா எக்ஸஸாக இருக்குது, இல்லை 2 லட்ச ரூபா ஷார்ட்டேஜாக இருக்குது. இது தப்பு. சர்ப்ரைஸ் செக்கில் செக் பண்ணிவிட்டு 2 லட்ச ரூபா கல்லா எக்ஸ்ட்ரா இருக்குது சொல்லிவிட்டு இந்த 2 லட்ச ரூபா சீஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு எஃப்ஐஆரை போட்டு அந்த இன்ஸ்பெக்ஷன் அந்த சோதனை நடக்கும்போது சென்னை மாவட்ட ஆட்சியரின் அலுவலகத்திலேருந்து டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்பெக்ஷன் செல் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வருவார் இன்ஸ்பெக்ஷனுக்கு கூட, இந்த சர்ப்ரைஸ் செக்குக்கு. விஜிலன்ஸ் போலீஸ் தான் பண்ணுவாங்க, அவங்க கூட வருவாங்க. வந்த உடனே அவர் பார்த்துட்டு இந்த 2 லட்ச ரூபா எக்ஸஸாக இருக்குன்னு விஜிலன்ஸுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவார். கொடுத்தோடனே இதை புலனாய்வு பண்ணுங்கன்னு கொடுத்துருவாங்க. கொடுத்தோடனே யார் யார் மேலே எஃப்ஐஆர் போடுவாங்கன்னா, அந்த எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் அந்த டாஸ்மாகோட மேனேஜர் இருக்கார்ல, மேனேஜர் சேல்ஸ்மேன் யார் யார் பேர் இருக்கோ அவங்களெல்லாம் போட்டுட்டு இவர்கள் மீது பெரும்பாலும் துறை ரீதியான நடவடிக்கை இருக்கும். இந்த மாதிரி நாங்கள் இங்கே போய் சோதனை செய்த போது 2 லட்ச ரூபாய் கூடுதலாக இருந்தது, அல்லது 10 லட்ச ரூபாய் ஷார்ட்டேஜாக இருந்தது. இதற்கு காரணமானவர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கோம். நான் தான் விசாரணை அதிகாரி, சரியா? ஸோ வந்து நான் இந்த விசாரணையெல்லாம் இவங்க கிட்டலாம் வாக்குமூலத்தெல்லாம் பதிவு செய்துட்டு இவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லுவேன். சொன்ன உடனே இறுதியாக லஞ்ச ஒழிப்புத்துறை தலைமையகத்துக்கு வந்து தலைமையகத்திலேருந்து விஜிலன்ஸ் கமிஷனரேட்டுக்கு போய் விஜிலன்ஸ் கமிஷனரேட்லேருந்து இந்த ஹோம் ப்ரொஹிபிஷன் அண்ட் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டு போய் கவர்மெண்ட்டு கடைசியாக ரைட்டு டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் போட்டாங்கன்னா அது முடிஞ்சிடும். இது முடிஞ்ச உடனே டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் டிசிஷன் எடுத்துட்டாங்கன்னா, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுத்துட்டேன்னு இதுக்கு போட்டாங்களே எஃப்ஐஆர், அது நிலுவையில் இருக்கிற கோர்ட்டுக்கு இதை அனுப்பிச்சிடுவாங்க. இதுதான் ப்ராசஸ். இடி என்ன பண்ணுதுன்னா, இந்த எஃப்ஐஆர் நிலுவையில் இருக்குல்ல, இதை விசாரிக்கிறதுக்கு உள்ளே வரேன்னு சொல்லிட்டு டாஸ்மாகில் நடந்த எல்லா முறைகேடுகளையும் விசாரிச்சுட்டு இருக்கு. எந்த எஃப்ஐஆரில், டாஸ்மாக் எஃப்ஐஆரில் இடி விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறது என்பது இவர்களுக்கு தெரியவில்லை. புரியுதா? ஒரு 40 எஃப்ஐஆர் இருக்குது. அதில் கூட அசம்பிளிலேயோ இல்லை நீதிமன்றத்திலேயோ இந்த வாதத்தை வச்சாங்கன்னு நான் நினைக்கிறேன். 2021க்கு முன்னாடி இருக்கக்கூட எஃப்ஐஆர் இருக்குதுல்ல. அப்போ அதிமுக ஆட்சியில் நடந்த ஊழலை விசாரிக்கிறார்களா அப்படின்ற கேள்வியெலாம் வந்துச்சு. ஸோ இப்போ இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எந்த எஃப்ஐஆரில் இடி உள்ளே வந்திருக்குன்னே தெரியல. ஸோ லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு, டாஸ்மாக்னு பேர் இருந்தால் அந்த எஃப்ஐஆர் பூரா மூடு. இரவு பகலாக லஞ்ச ஒழிப்புத்துறையில் இந்த வேலையை நடந்து கொண்டிருக்கு. இல்லை, இப்போ ஒரு வழக்குன்னா அதில் ஒரு ஏதாவது அஃபென்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டாஸ்மாக் சார்ந்தவனா மயிலாடுதுறையில் 2 பேர், தஞ்சாவூரா மயிலாடுதுறை சார் 2 பேர், தஞ்சை மற்றும் மயிலாடுதுறை சைனைடு 2 பேர், அதுவும் வந்து டாஸ்மாக் சம்மந்தப்பட்ட வழக்கு தான். இப்போ அந்த வழக்கை நீங்கள் எப்படி முடிவீங்க? 2 பேரும் வந்து இது பிசி ஆக்ட், ஸ்பெசிஃபிக்காக ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ட். அவங்க கோர்ட்டில் இதை கமிட் பண்ணிட்டாங்க. டிவிஎஸ்சி எஃப்ஐஆரின் அடிப்படையில் உள்ளே வந்திருக்கோன்னு சொல்லிட்டாங்க. இப்போ டிவிஎஸ்சியில் டாஸ்மாக் சம்மந்தமாக எந்த மாதிரி எஃப்ஐஆர் அது ஈஸியாக எடுக்க முடியுமே?
ஸோ டிவிஎஸ்சிக்கு டாஸ்மாக்னு எஃப்ஐஆர் இருந்தால் உடனே மூடு அதை. ஆனால் இந்த கோவன் பாடினார் அல்லவா, மூடு டாஸ்மாக்கை மூடுன்னு. இவங்க உண்மையிலே டிவிஎஸ்சியில் இருக்க டாஸ்மாகை பூரா மூடுறாங்க, டாஸ்மாக் கேஸை பூரா வேகமாக அதை மூடிக்கொண்டிருக்காங்க. பண்ணுறாங்க, பண்ணாங்கன்னா இடி ஒன்றும் பண்ண முடியாது, ஒத்துக்கிறேன் நான். ரைட்டா? இதை எதிர்த்து டாஸ்மாக், இடி எதிர்த்து டாஸ்மாக் கோர்ட்டுக்கு போச்சே, கவர்மெண்ட் எதிர்த்து இடி கோர்ட்டுக்கு போகுது. போவோம். உங்கள் முன்னாடி நாங்கள் விசாரிக்கிறோன்னு அன்றைக்கி இவ்வளோ நேரம் ஆர்கியூ பண்ணோம். நீங்களே நீதிபதியே அந்த தீர்ப்பில் என்ன எழுதியிருக்கிறாருன்னா, இது தேசத்திற்கு எதிரான குற்றம், பொருளாதார குற்றம். ஒரு முறைகேடு நடக்குதுன்னா அதை விசாரிக்க வேண்டியது அரசோட கடமை. இப்போ இடி வந்து விசாரிக்குதுன்னா நீங்கள் அதை விசாரிக்கக்கூடாதுன்னு அரசு துறையே வந்து வழக்கு தொடுப்பது வினோதமாக இருக்கிறதுன்ட்டு நீங்கள் ஒரு தீர்ப்பில் சொல்லியிருக்கீங்க. இப்போ பாருங்கள் சார், எல்லா எஃப்ஐஆரும் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்ட்டு போய் சொன்னால் கோர்ட்டு இது எப்படி பார்க்கும்? ஏன் க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. என்ன பதில் சொல்லுவீங்க? பட் சட்டம்னு ஒன்று இருக்குல்ல சார், நாங்கள் முடிச்சு வச்சிட்டோம், எனவே நீங்கள் வரக்கூடாது அப்படின்றது தானே சார் சட்டம். கரெக்டுமா? ஏமா 10 எஃப்ஐஆர் எப்படிமா ஒரே நாளில் மூடினீங்க? சார் இப்போது ஏற்கனவே வந்து இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்கள் இப்போ ஒரு ஜனவரி மாதம் ஒரு 2 எஃப்ஐஆர், பிப்ரவரியில் ஒரு 5 எஃப்ஐஆர், மார்ச்சில் ஒரு 8 எஃப்ஐஆரை நீங்கள் மூடி இருந்தீங்கன்னா லாஜிக்கல். ஹைகோர்ட்டு இடி விசாரிக்கலாம் என்று தீர்ப்பு கொடுத்த 3வது நாளில் 30 எஃப்ஐஆர்களை எப்படி மூடுவீர்கள்? சரி, இப்படி ஒரு வாதத்தை வைப்பாங்கன்னு வச்சுங்க. சொல்லுங்கள். ஏற்கனவே வந்து இது அரசியலுக்காக போடப்பட்ட வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதிகிட்ட போய் வாதம் வச்சாங்க அவங்க. இங்கே பாருங்கள், இது அரசியலுக்காக தான் போகப்பட்டது, நாளைக்கு இன்னொரு கட்சி வருவாங்க, ஓகேங்களா, கட்சி மாறிக்கிட்டே இருக்கோம், நான் வழக்கோட உண்மைத்தன்மை தான் நாங்கள் எவிடன்ஸை தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏ வரலாம், பி வரலாம், அதை பற்றி கோர்ட்டுக்கு கவலை இல்லைன்னு சொன்னார். ரைட்டு. நான் அரசியலுக்காக தான் இந்த வழக்கு போடப்பட்டது அப்படின்னு வச்சிங்களேன், ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோ, இது உண்மைன்னு கூட வச்சிங்க, ஓகேவா. இங்கே வந்து யாரும் உத்தமாரெலாம் இல்லை எந்த கட்சியிலையும். ஸோ நானும் வந்து இந்த வழக்கில் ஒன்றுமே இல்லை, ஒரு கட்சியை நான் காப்பாற்றிங்கன்னு நான் க்ளோஸ் பண்ணுறேன். இதில் நீதிமன்றம் என்ன பண்ண முடியும்? இப்போ நீங்கள் பாஜக வந்து அரசியலுக்காக திமுகவை பழிவாங்கிறதுக்காக இந்த வழக்கை போடுறாங்க, நானே என் கட்சிக்காரனை காப்பாற்றணும், நான் வழக்கை மூடுறேன், அது ஒன்றுமே இல்லைன்னு. இதில் நீதிமன்றம் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் இடி நடத்திய புலனாய்வில் மணி லாண்டரிங் செய்யப்பட்டிருக்கிறது என்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதால் இந்த வழக்கோட க்ளோஷர் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருப்பாங்களா, கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருப்பாங்களா க்ளோஷர் ரிப்போர்ட், இதை அந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அல்லது லஞ்ச ஒழிப்புத்துறை அதில் ஃபைல் பண்ண அந்த இறுதி அறிக்கையை க்ளோஷர் ரிப்போர்ட்டை நிலுவையில் வைக்கவும், இடி விசாரணை முடிக்கும் வரை நிலுவையில் வைக்கவும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு போட முடியுமா? முடியாதா? முடியும். பண்ண மாட்டாங்களா? கோர்ட்டில் நீங்கள் சொன்னீங்களா முன்னாடி, என்ன எவிடன்ஸ் இருக்குன்றதை தான் பார்க்கணும், கோர்ட்டு பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இடி சீல்டு கவரில் சார் பாட்டிலுக்கு 10 ரூபாய் மட்டும் இவ்வளோ சார்னு எவிடன்ஸை கொடுக்குறாங்க, கோர்ட்டு என்ன பண்ணும்? வி கோ பை எவிடன்ஸ்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு. பாருங்கள் சார், இதை மறைக்கிறதுக்கு தான் சார் அவசரமாக டிவிஎஸ் எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இடிபி கோர்ட்டில் சொன்னால் ஸ்டே பண்ணுங்க அப்படின்னா, சில வழக்குகளை க்ளோஸ் பண்ணி சில மட்டும் அப்படியே வைங்க அப்படின்னா. ஒரு தப்புலேருந்து தப்பிக்கிறதுக்கு பல தவறுகளை செஞ்சுட்டு இருக்காங்கப்பா. இது சின்ன விஷயம் கிடையாது. கேட்டிங்கல்ல, ஏன் சார் அவங்களுக்கு க்ளோஸ் பண்ண உரிமை எப்படிமா 2 நாளில் இவ்வளோ வேகமாக நீங்கள் முடிக்கிறீங்க? சரி, கடந்த 3 மாதத்தில் நீங்கள் தாக்கல் செய்த இறுதி அறிக்கைகளோட லிஸ்ட்டை கொடுங்கன்னு கேட்டால் ஒன்று கூட இருக்காது. கரெக்டாக? ஒரே நாளில் 30 அறிக்கைகளை நீங்கள் கொடுக்குறீங்க. கடந்த 4 மாதத்தில் நீங்கள் எத்தனை பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால் அந்த டிபார்ட்மெண்ட் என்ன வேகத்தில் வேலை செய்யணுன்றது எனக்கு தெரியும். காட்ட முடியுமா? ஒரு தேர்தலுக்கு 1 வருஷம் இருக்குது, டிசம்பர் வரைக்கும் எடுத்துப்பாங்க, 1 மாதத்துக்கு 2 கேஸு, 1 கேஸுன்னு முடியும். அப்படி க்ளோஸ் பண்ணால் பரவாயில்ல. எந்த எஃப்ஐஆரில் ஏடி உள்ளே வந்திருக்குன்றது தெரியாததுனால தானே எல்லா டாஸ்மாக் எஃப்ஐஆரை மூடுன்றாங்க. டு அண்டர்ஸ்டாண்ட்? புரியுது சார். மாதத்துக்கு 10 ஒரு 50 இருக்குன்னு வச்சுங்க, 5 மாதம் இருக்குது, மாதத்துக்கு 10ன்னு மூடுறாங்க. தப்பு செய்கிறவங்க இந்த மாதிரி நிதானமாக செய்ய மாட்டாங்க இல்லையோ. அங்கேயாவது இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி வரும்ன்ற எல்லாத்தையும் மூடிட்டு எனக்கு ரிப்போர்ட் அனுப்பு, இப்படி தான் வரும். யோ மாட்டிக்கூடாதியா, வாரத்துக்கு 1 இப்படி பண்ணுலாம் வராது. பதட்டம். நேரடியாக சிஎம் வீட்டுக்கு போகும் இடி. எப்படி பதறிட்டு ஓடி போய் ஹைகோர்ட்டை அணுகுனாங்க, சுப்ரீம் கோர்ட்டை எப்படி அணுகுனாங்கன்றதான் விரிவாக நம்ம பேசணும்ல. தப்பாக பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா இல்லையா? இவ்வளோ பதட்டம் இருக்கிறவங்க எப்படிப்பா இவ்வளோ நிதானமாக நீ சொல்கிறது பாசிபிள் பண்ணலாம்? நான் மறுக்கலை. உங்களுக்கு வந்து கொஞ்சம் தெளிவான அறிக்கை கிடைக்கலாம், நீங்கள் ஃபைல் பண்ணலாம். இதில் ஒன்றுமே இல்லை அந்த கேஸில். வசமாக மாட்டிக்கிட்டு இருக்காங்கப்பா. ஏற்கனவே இதே போல் இடி உள்ளே நுழைந்த ஒரு வழக்கில் இருந்து
எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணி தப்பிச்சாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம பேசணும் ஓஷியன் லைஃப் ஸ்பேசஸ் ஆர் சம்திங். மெட்ராஸ் ஹைகோர்ட் கூட அதில் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டது. உடனடியாக இவங்க உச்சநீதிமன்றம் போய் சிபிசிஐடி விசாரணை ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கம்பெனி லாட்ரி பண்ணில் இருந்த நிலுவையில் இருந்த வழக்குகள் எல்லாம் வாபஸ் வாங்கினாங்க. ஞாபகம் இருக்கா? இப்போது அட்வொகேட் ஜெனரலாக இருக்கக்கூடிய திரு PS ராமன் கோர்ட்லேயே சொன்னார்ல, என் கிளையண்ட்டு மிரட்டி இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளும்படி பணிக்கப்பட்டிருக்கிறாருன்னு கோர்ட்டில் NCLTயில் கோர்ட்டில் எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் 2 தரப்புமே பல்ட்டி அடித்து அமிக்கபிளா அண்டர்ஸ்டாண்டிங் ராமனே வந்து அரசு வழக்கறிஞராகி ஆகி அப்புறம் வந்து அந்த ஓஷியனா அந்த ஓனரே வந்து பீட்டர் அவர்களே பல்ட்டி அடிச்சு எனக்கு அதுக்கான லைக் இல்லை நாங்கள் சமாதானம்னு சொல்லி முடித்த உடனே EDயால் ஒன்றுமே பண்ண முடியல. அதில் தான் அந்த உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் யாரோ ஒருத்தர் பிடிச்சி விசாரிச்சாங்க. ஞாபகம் இருக்கா? அது ஒரு எஃப்ஐஆர். என்ன எஃப்ஐஆர்னு தெரியுது, மூடினாங்க. இது எந்த எஃப்ஐஆர்னு தெரியும்? எந்த எஃப்ஐஆர்னு தெரியாததுனால டாஸ்மாகில் எத்தனை எஃப்ஐஆர் இருந்தாலும் மூடுன்ட்ருக்காங்க. தான் உளவுத்துறை இருக்குல்ல சார், அதை வச்சு கண்டுபிடிக்கலாம்ல. எங்கே EDயில் எந்த எஃப்ஐஆர் வழியாக உள்ள போயிருக்காங்க அப்படின்னு ஒரு 10 எஃப்ஐஆர் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி இந்த 10 தான் கண்டுபிடிச்சிட்டாங்க. ED அடுத்த 10 சேர்த்துக்குது. அது சேர்க்கலாமா? ஏன் சேர்க்கக்கூடாது? ப்ரெடிகேட் அஃபென்ஸ் தானே வேணும் உனக்கு. இந்த துறையை விசாரிக்கிறீங்க தம்பி, அதெல்லாம் அவ்வளோ சுற்றிலாம் பேச வேணாம். நீங்கள் எவ்வளோ எஃப்ஐஆரை வேகமாக க்ளோஸ் பண்ணாலும் விசாகனை அப்ரூவர் ஆக போகிறாங்க. விசாகன்கிட்ட ஜெயிலுக்கு போறியா அப்ரூவர் ஆகிறியா, இவ்வளோ தான் ஆப்ஷன். நான் ஏற்கனவே சொன்னது தான். இப்போ இவ்வளோ வேகமாக இந்த எஃப்ஐஆர்களை க்ளோஸ் பண்ண சொல்கிறதுக்கான உத்தரவை யார் பிறப்பித்திருக்க முடியும்? யூசி. ரொம்ப ஷார்ப்பாகிட்ட வரைக்கும் மாலத்தை நீங்கள் டெய்லி நம்ம பேசுகிறோம்ல சார். கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஏன்னா சிஎம்க்கு இதுவும் தெரியாது. அவர் என்ன அல்வா தின்னு இருப்பார். யாருக்கு சம்மன் வரும்னு சொன்னால் அவருக்கு தெரியும். அவருக்கு செய்தி அவருக்கு போகல. இந்த லகுடபாண்டி உளவுத்துறையினரை வைத்து கொண்டு அவர்களால் எந்த செய்தியும் எடுக்க முடியாது. நாம் பிரேக் பண்ணோடனே அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்கும் ஆச்சரியம். எனக்கு அவ்வளோ ஃபோன் வந்துச்சு. என்னப்பா யூசி எப்படி பாருங்கள் சார் ப்ரோக்ராம்னா இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் காமிச்சோன்னு தம்பி கரெக்டு. ஸோ யூசி இஸ் இஷ்யூவிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கரெக்டாக பிடிச்சிட்டிங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி. யோசிக்காமல் சொல்கிறீங்க. தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம்ல சார். ஏன் சிஎம் சொல்லியிருக்கலாம் சார்? அப்புறம் உங்களை மாதிரி இப்போ நான் பேச வேண்டியிருக்கோம். யூசி தான் எனக்கு சிஎம். உண்மைமா? அது உண்மை. சிஎம் இதை டிஸ்கஸ் பண்ணி எங்கே பிரச்சனை என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்ச இந்த அதிகாரிகளுக்கு தெரிஞ்சது. தன்னை காப்பாற்றிக்கணும். உதயச்சந்திரனுக்கு ED நம்மளை சம்மன் பண்ணக்கூடாது. இப்போ எப்படி ராஜா மாதிரி இருக்கும். உதயச்சந்திரனுக்கு ED சம்மன்னு ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா யார் இவர்? தமிழர் நாகரீகத்தை மீட்டெடுத்த செம்மல், கீழடி நாயகன். இவரை வந்து ED சம்மன் பண்ணிச்சு நியூஸ் வந்துச்சுன்னா அப்புறம் இவரோட புகழ் என்ன வருது, இது என்ன வருது? எப்போ சார் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு? எதுமா சம்மனா? இருங்கம்மா, பறக்காதீங்கம்மா. இப்போ தான் நியூஸை போட்டு விட்ருக்கேன். ED இதை பார்த்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையில் அவர்கள் எடுப்பார்கள். அப்டேட் பண்ணுறேன். இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குதான்னு நான் இந்த தடவை ஃபாலோ பண்ணலான் இருக்கேன். நீங்கள் பாருங்கம்மா. நீங்கள் ஏம்மா நீங்களே பாருங்கள். இன்று விஜய் பாசிச பாஜகவை எதிர்த்து இன்றைக்கி பேச வர சொல்லுங்கம்மா. இப்போ நிகழ்ச்சி நாம் பதிவு செய்யும்போது மணி 2:30. ரோட் ஷோ. ஆமாம், இன்றைக்கி இது கூட்டம் இல்லையா? சரி, அடுத்த கூட்டத்தில் இப்போ சொல்லுங்கம்மா. அடுத்த கூட்டத்தில் பேசுவாரா விஜய் பாசிச பாஜக எதிர்த்து? இல்லை, லாஸ்ட்டு 2 நாளே சார் ரொம்ப சோர்வாக இருக்காரு. ஏன்னா சோர்வெல்லாம் விடுங்கம்மா. பிஜேபியை திட்டினாரம்மா? திட்டல. திட்ட வேண்டியதானே? இந்த நிகழ்ச்சியை யாராவது சொல்லியிருப்பாங்க, அண்ணே பிஜேபி கூட கூட்டணின்னு சொல்கிறானே, பிஜேபி 2 திட்டுனேன், ஒரு ட்வீட் போனேன் பிஜேபி திட்டு பண்ணியிருக்கலாம்ல. அப்போது நீங்களே கேட்பீங்க. சொன்னீங்க என்னம்மா? பாருங்கள் தளபதி, பாருங்கள், பாசிசமும் பாஜகவும் பிரிக்க முடியாததுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ பாருங்கள். ஸோ உதயச்சந்திரன் சம்மனை இவேடு பண்ணுறதுக்காக எஸ் இஷ்யூடு. இன்னொன்று யூசி சொன்னார்னா கேட்டு தான் ஆகணும். ஆப்ஷனே கிடையாது. என்ன பதிலுக்கு ஒரு அபய்குமார் சிங் டைரக்டர் வந்து இல்லை நான் சிஎம்கிட்ட பேசிக்கிறேன் பேச முடியுமா? க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். வேகமாக க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாத்துலேயும் க்ளோஸர் ரிப்போர்ட் கொடுன்றாங்க. இதில் இவங்களும் மாட்டுவாங்க, விஜிலன்ஸ் ஆஃபீஸர்ஸும். சொல்லிடுறேன், 2 லட்ச ரூபா ஷார்ட்டேஜ்ன்றதான் உங்கள் ரிப்போர்ட்டு. எப்படி சரி பண்ணுவீங்க இதை? மகசூர் இருக்குது, மகசூர் கோர்ட்டுக்கு அனுப்பிச்சாச்சு. எப்படி சரி பண்ணுவீங்க இதை? ஒரு நாள் க்ளோஷர் ரிப்போர்ட் எப்படி கொடுப்பீங்க? நிறைய பேர் லீவில் போவாங்க போல இருக்குது. எது வேணாலும் நடக்கும். டிபார்ட்மெண்ட் எலெக்ஷன் போடலாம். நார்மலாக க்ளோஷர்னா க்ளீன் ஷீட் கொடுக்க மாட்டாங்க. இல்லை, அது இல்லை, இதை நான் பண்ண மாட்டேன்னு லீவில் போவாங்க. 1-2 பேர் தான்மா பெரும்பாலும் ஒத்துழைச்சிருவாங்க. இருப்பாங்க இந்த மாதிரி கிறுக்கனுங்க இருப்பாங்க. 1-2 பேர் நான் முடியாது சார், நான் லீவில் போகிறேன் சார், நான் கையெழுத்து போட மாட்டேன்.
என்று இருப்பார்கள். உடனே செய்ய முடியாது சார். ஆனால் என்றைக்காக இருந்தாலும் ரெக்கார்டு தானே. கோர்ட்டு திடீர்னு ஏப்பா எல்லா ஃபைலையும் எடுத்துகிட்டு வாப்பா, சப்மிட் தி ஃபைல் பிஃபோர் கோர்ட், என்ன மாட்டிக்குவீங்கள சார் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வந்து எப்படி எதிர்கொண்டாங்கன்னா, அதில் முக்கிய முழக்கம் என்னென்னா, இந்தியா முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் அந்த தேர்தலை எதிர்கொண்டாங்க. குறிப்பாக தென் மாநிலங்கள் அது வந்து ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆச்சு. கர்நாடகாவட்டும், தெலுங்கானா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளாவில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அதனால தான் ஓரளவு வந்து இங்கே சீட்டு வந்து மட்டுப்படுத்தப்பட்டது, பாஜகவோட சீட்டு. பெருசாக கர்நாடகாலையும் வந்து பாஜக ஓரளவு வலிமையான கட்சி தான். ஆனால் காங்கிரஸ் அளவுக்கு வந்து சீட்டை அங்கே வந்து வெல்ல முடியவில்லை. அதுக்கு வந்து இது ஒரு காரணம் வச்சுங்களேன். இப்போ மீண்டும் வந்து பாஜக வந்து நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்போட சேர்ந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அது வந்து நடக்குமா? அதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன? இல்லையோ ஆர்எஸ்எஸ் தொடங்கி எத்தனை ஆண்டுகள் ஆகிறது? 100 ஆண்டுகள். கிட்டத்தட்ட 1925 ஆரம்பித்தாங்க. இந்து மகாசபைன்னு ஆர்எஸ்எஸ் செப்டம்பர் மாதம் என்று நினைவு. செப்டம்பர் மாதம் 1925ஆம் ஆண்டு ஆர்எஸ்எஸ் அமைப்பு தொடங்கப்படுகிறது. இந்த ஆண்டு ஆர்எஸ்எஸ்ஸின் 100 கொண்டாடப்படுகிறது. ஆர்எஸ்எஸோட அஜெண்டா என்ன? ஒரே நாடு, ஒரே மதம், அகண்ட பாரதம், இந்து நாடு. உலகத்தில் கிறிஸ்துவர்களுக்கு என்று ஒரு நாடு இருக்கிறதா? எந்த நாடு? வாட்டிகன். இல்லை, வாட்டிகன் சொல்லுங்கள். சின்ன நாடு, அது உலகத்தில் சிறிய நாடு தான். பட் இட்ஸ் எ கிறிஸ்டியன் நேஷன். இஸ்லாமியர்களுக்கு என்று நாடு இருக்கிறதா? கல்ஃப் கண்ட்ரிஸ் எத்தனை இருக்குது? எல்லாமே இருக்கிறது. இந்துக்களுக்கென்று உலகிலேயே பழமையான மதமான இந்துக்களுக்கென்று நாடு இருக்கிறதா? ஒன்று இருந்துச்சு, நேபாள் இருந்துச்சு. ஒன்று இருந்துச்சு, அஃபிஷியல் ஹிந்து கண்ட்ரியாக இருந்துச்சு. உலகத்திலேயே அஃபிஷியல் ஹிந்து கண்ட்ரி நேபாள் ஒன்று தான். அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்த பிறகு அது மாற்றப்பட்டு விட்டது. இவ்வளவு பாரம்பரியம் மிக்க ஒரு நாடான இந்த பாரத நாடை ஏன் இந்துக்களின் நாடாக ஆக்கக்கூடாது? நான் இதெல்லாம் வந்து ஊகத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். ஏன்னா பிஜேபி நடவடிக்கைகள் அத்தனையும் சந்தேகத்தோடு பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளை கடந்து சிந்திக்கக்கூடியவர்கள். நான் ஆர்எஸ்எஸ் அமைப்பை சொல்கிறேன். 2010, 11, 12 ஆண்டுகளில் இந்த 2G ஸ்கேமு, CA கோல் ஸ்கேமு, அந்த காமன்வெல்த் கேம்ஸ் ஸ்கேமு, இந்த ஸ்கேமெல்லாம் நடந்த போது இந்த ஆட்சி ஒழிந்தே தீர வேண்டும் என்று சில்லறைகளை சிதற விட்டீர்களா? அண்ணா ஹசாரே பார்த்து நானும் விட்டேன். அண்ணா ஹசாரே தான், அண்ணா ஹசாரே, கிரண் பேடிகள், அரவிந்த் கெஜ்ரிவால், காங்கிரஸ் என்ற தீய அரக்கனிடமிருந்து இந்த நாட்டை காக்க வந்த புனிதர்கள். இப்போ ஊடகங்களும் வந்து ஊடகங்கள் இருந்துச்சு, ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணாங்க. அதை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்த பிறகு ஆட்சியிலிருந்தும் அதிகாரத்திலிருந்தும் என்றுமே இறங்கக்கூடாது என்று அப்போதே சிந்தித்து அந்த போராட்டத்தில் ஊடுருவிய அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ். அவங்க அவ்வளோ லாங்காக இல்லை, அந்த போராட்டத்துக்கு பின்னாடியே ஆர்எஸ்எஸ் தான். ஏன் இடதுசாரிகள் அந்த போராட்டத்தை கையில் எடுக்கல? ஏன் காங்கிரஸ் தான் அடி வாங்குது, அதனால் அதை சொல்ல முடியாது. இடதுசாரிகள் ஏன்? இவர்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் தொடங்கப்பட்ட கட்சி தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அதுக்கப்புறம் 2 ஆகி இன்றைக்கி அறிவாலயத்தில் சீட்டுக்கு பிச்சை எடுத்துன்னு உட்காந்துருக்காங்க. இந்த அமைப்பு சரி தவறுன்றதுக்குள்ளே நான் போக விரும்பல. இந்த அமைப்பை இது ஆராய்ச்சிக்குரிய விஷயம்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி அடைஞ்சிட்டாங்கப்பா. தலைமுறையாக ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. டெடிக்கேட்டட் காடர்ஸ் இருக்காங்க. இது ஏன் இல்லை? நான் கூட நிறைய நண்பர்கள் இருக்காங்க இந்த கம்யூனிஸ்ட்டுகளை மாதிரி. அந்த பக்கம் ஆர்எஸ்எஸ் காரக்கானா அவனை பார்க்காத, அவன் இருக்க திசையில் பார்க்காதன்றதெல்லாம் இல்லை. நான் பேசுவேன், தெரிஞ்சுக்கிறேன். இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டாங்க. என்னால் இதை எளிமையாக வெறும் பீகார் தேர்தலுக்காக இந்த அறிவிப்பு என்று என்னால் பார்க்க முடியவில்லை. பீகாரில் ஏற்கனவே காஸ்ட் சென்சஸ் எடுத்து முடிச்சாச்சு. கரெக்டாக நிதிஷ்குமார் எடுத்தாரா? முடிஞ்சிருச்சு. ஸோ நீண்ட கால நோக்கம் இருக்குன்னு சொல்கிறேன். நீண்ட கால நோக்கமாக இடஒதுக்கீடையே எடுத்து விட்டால் எப்படி எடுக்க முடியும் சார்? அது கான்ஸ்டியூஷனில் இருக்குது இடஒதுக்கீடுன்ற விஷயம். மாற்றுவோம். அதுக்கு மாத்திரம் என்பதற்கு இப்போது பெரும்பான்மை மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணுமா, சிறுபான்மை மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணுமாப்பா? சிறுபான்மை மக்களுக்கு தான் இல்லைங்களா? அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையா உங்களுக்கு? சரி,
சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம். எடுத்து பார்த்தால் தாழ்த்தப்பட்டவர்கள், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் இவர்களோட எண்ணிக்கை 85% இருக்குது. முற்பட்ட வகுப்பினரின் எண்ணிக்கை 15% இருக்கிறது என்றால் யாருக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும்? அது நீங்க சொல்றது நம்பர்ஸின் அடிப்படையில். நீங்க நம்பர்ஸ் அடிப்படையில் வந்து சொல்றீங்க சார். இப்போ வந்து நீங்கள் சொல்வது சமூக ரீதியான எக்கனாமிக்கல். ஆமா, அந்த எக்கனாமிக்கல் இது சோஷியலி. நீங்க சோஷியலி, எக்கனாமிக்கலி, எஜுகேஷனலி. எக்கனாமிக்கலுக்கு ஏற்கனவே இடஒதுக்கீடு கொடுத்தாச்சு, இதை விட்டுருங்க. சோஷியல் பேக்வேர்ட்னஸ், இப்போ நீங்கள் பிசி என்று எப்படி அறியப்படுகிறீர்கள்? எதை வைத்து அறியப்படுகிறீர்கள்? ஜாதியை வச்சு. அது ஐ மீன் டெக்னிக்கலாக கேட்குறேன், எதை வச்சு நீங்கள் பிசின்றது எதை வச்சுமா சொல்கிறீங்க? நாங்கள் எந்த அளவுக்கு தாழ்த்தப்பட்டிருக்கோம், மக்களால் பிற்படுத்தப்பட்டிருக்கோம், சர்டிஃபிகேட்டை வச்சுமா இல்லையா? ஆமாம். அந்த கேட்டகரைசேஷனே ஒழிச்சிட்டா நான் போய் கோவிலில் பூஜை பண்ணக்கூடாதுன்னு ஒரு பட்டியலில் சமூக மக்கள் கேட்குறாங்க. கூட்டு போகிறேன். ஆமாம், இவர் சொல்கிறது கரெக்டு சார். இல்லை, அது எப்படி சார் ஒத்துப்பாங்க அவங்க? பிராமின்ஸ் தான் வந்து பூஜை பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜாதியே இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா அப்போ எந்த ஜாதியினரும் போய் பூஜை பண்ண முடியல. அதற்கு தானே விஸ்வகர்மா திட்டம் இருக்கிறது. அந்தந்த ஜாதியில் தானே அந்தந்த வேலை செய்ய வேண்டும். ஏட்டளவில் சாதியை ஒழித்து விடலாம் அல்லவா? இந்த சென்சஸ் கடைசியாக ஜாதி வாரி கணக்கெடுப்பு எப்போது எடுக்கப்பட்டது? 2011. 1931 எனக்கு தெரிஞ்சு. இந்த சென்சஸ் ஜாதி வாரி கணக்கெடுப்பு அது 31. வெள்ளையர்களுக்கு சாதி என்ற அமைப்பே பிரிட்டிஷார் செய்த சதி. இந்துக்களை சாதி ரீதியாக பிரிட்டிஷார் பிளவுபடுத்துவதற்காகத்தான் இந்த சாதியை உருவாக்கினார்கள். இப்போது இல்லாவிட்டாலும் இன்னும் 20-30 ஆண்டுகளில் ஜாதி என்ற அமைப்பையே ஒழித்தவர் மகான் மோடி என்று வரலாற்றில் பதிவு செய்யப்படாதா? ஜாதியே இல்லைன்னு சொல்ல போகிறதுக்கு எதுக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்? அதை எடுத்துட்டு இவர்களெல்லாம் இந்த மாதிரி இது வந்து தவறான ஒரு பிரிவு இவ்வளோ நாள் நடந்தது. இந்த முடிவுகளின் அடிப்படையில், இப்போது கிடைத்துள்ள தரவுகளின் அடிப்படையில் இனி காஸ்ட் கேட்டகரைசேஷன்றதை கவர்மெண்ட் அபாலிஷ் பண்ணுது. பிசி, எஸ்சி, எம்பிசி, ஓசி என்பதே கிடையாது. அரசு பணிகளில் இடஒதுக்கீடும் கிடையாது. கேட்டகரைசேஷன்றது தானே இடஒதுக்கீடு. உங்களுக்கு ஓட்டும் கிடையாது. இப்போ அதனால் இப்போ ரிசர்வேஷனில் கலவரம் வருமா? இது போல் நடந்துச்சுன்னா கலவரம் வரும். தேர்தலும் கிடையாது 29. என்னங்க சார் இதெல்லாம் என்னோட சந்தேகங்கள். இதுதான் நடக்க போகுதுன்ட்டு நான் இதை சொல்லலை. நான் இதை சந்தேகத்தோடு பார்க்கிறேன். என்ன காரணம் என்றால், நீங்கள் கடந்த 2 ஆண்டுகளாக நீங்கள் இந்தியா கூட்டணியும் ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும் அகிலேஷ் யாதவும் சாதிவாரி கணக்கெடுப்புன்னு பேசினாலே இந்தியாவை கூறு போடுகிறீர்கள். சாதி என்று பேசி நீங்கள் இந்து மதத்தில் இருக்கிறவர்களை பிளவுபடுத்துறீங்க. திரு மோடி அவர்களே அர்பன் நக்சலைட்ஸ் வைக்கும் கோரிக்கை தான் சாதிவாரி கணக்கெடுப்பு என்று கூறினார். ஞாபகம் இருக்கா? அப்படி இப்போ என்ன ஏற்றத்தாழ்வு நீங்க போறீங்கன்னு உங்களுக்கு இவ்வளோ அவசரமா அமைச்சரவையை கூட்டி நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு ஒழிக்கிறீங்க. டீலிமிட்டேஷன் பண்ணணும். அதுக்கு வந்து முன்னாடி ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் தான் டீலிமிட்டேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏன் அதுக்கான ஒரு விஷயமா இருக்கக்கூடாது? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு கூட தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ நான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தேன்னா அந்த தொகுதி மறுசீரமைப்பு பண்ணுவேன், ஓகேங்களா? அது கூட தான் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பும் பண்ணுவேன். உங்களால் வந்து அப்போ தான் வந்து அதை முடிவு டிசைட். நான் இந்த முடிவுக்கு ஏன் வருகிறேன், இந்த சந்தேகங்கள் எனக்கு ஏன் வருகிறது என்பதை சொல்கிறேன். அவர் கோல் ஃபார் சென்டினரி இயர் இஸ் டு பில்ட் அ டிசிப்ளின்டு ஸ்ட்ராங் ஹிந்து சொசைட்டி என்று ஆர்எஸ்எஸ்ஸின் தலைவர் திரு மோகன் பகவத் அவர்கள் கடந்த ஆண்டு இந்த நூற்றாண்டு கொண்டாட்டங்கள் பற்றி பேசும்போது கூறினார். 21 ஏப்ரல், ஒரு 10 நாட்களுக்கு முன்பு 21 ஏப்ரல் 2025 அன்று திரு மோகன் பகவத் அவர்கள், ஆர்எஸ்எஸ்ஸின் தலைவர் திரு மோகன் பகவத் அவர்கள் சொன்னது, ஒரு கோவில், ஒரு கிணறு, ஒரு சுடுகாடு, இந்துக்களே ஒன்றுபடுங்கள். எப்போ? 10 நாளைக்கு முன்னாடி. இது ரொம்ப குரூஷியலான ஸ்டேட்மெண்ட். இதை நான் இன்றைக்கி படித்ததுலேருந்தே எனக்கு இது என்னன்னு உறுத்திக்கிட்டு இருந்துச்சு. அம்பேத்கரின் போராட்ட வாழ்வு தொடங்கியதே குளத்தில் தண்ணி எடுக்க போனப்போ தானே. ஒரு மத அமைப்பின் தலைவர், அவங்க மத அமைப்பு கிடையாதுன்ட்டு ஆர்எஸ்எஸ்ல சொல்கிறாங்க, நான் அதை மத அமைப்பாக பார்க்குறேன். ஒரு மத அமைப்பின் தலைவர், இந்து அமைப்பின் தலைவர், ஆர்எஸ்எஸ் அமைப்பின் தலைவர், நூற்றாண்டு விழா கொண்டாட போகும் ஒரு அமைப்பின் தலைவர், இதுக்கு என்ன விளக்கம்னு நீ சொல்லு. ஒரே கோயில், ஒரே கிணறு, ஒரே சுடுகாடு. நான் சொன்னேன், சாதி எப்படி சார் ஒழியும் நீங்கள் கேட்டிங்களா? அதை தானே சொல்கிறார் இவர்.
பட் இதுக்கு அவங்க எப்படி அவங்க வந்து அவங்க தங்களை பெரிய ஆட்களாக சொல்லிக்கிறாங்கல்ல, தங்களை கடவுளுக்கு நிகரானவர்கள், அவங்க எப்படி எல்லாரையும் ஒன்றா இணைக்கிறத எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க? நாங்கள் முயற்சி செய்கிறோம், சாதின்ற கேட்டகரைசேஷனை ஒழிச்சிடுறோம். அரசு ஆவணங்களில் சாதி இருக்கக்கூடாது. இந்த கேட்டகரைசேஷன்ற இந்த சாதி, இந்த இவர் சத்திரியர், இவர் இந்த கம்யூனிட்டி, இவர் செட்டியார், இவர் பிள்ளைமாறு, இவர் கோனார் என்ற இந்த வகைப்படுத்தலை செய்தது பிரிட்டிஷ் தானே. எட்கர் தர்ஸ்டன் நினைக்கிறேன், அவர் தான் காஸ்ட் இன் இந்தியான்னு சென்சஸ் அங்கேயும் வந்து அவர் ஒரு சென்சஸ் கணக்கு எடுக்கக்கூடிய ஒருவர் தான் சாதிகளையும் வகைப்படுத்துகிறார். இது இந்த இந்தியாவை இன்னைக்கு நடக்கிறதே பிரிட்டிஷார் வடிவமைத்த ஒரு முறையின்படி தானே. இப்போ ஒத்துக்கிறீங்களாப்பா? நம்மளோட அலுவலக நிர்வாகத்திலேருந்து எல்லாமே பிரிட்டிஷார் வடிவமைத்தது. அதை எல்லாத்தையும் மாற்றணுன்றதுக்காக தான் பேரை மாற்றிட்டு இருக்காங்க. கரெக்டாக? நான் சிம்பிளாக எனக்கு இது ஒரு விஷயத்த சொல்லுங்கள். இந்தியன் பீனல் கோடு பாரதிய இன்னும் கூட இந்த வாயில் நுழையில நியாயரிக்கு சகிதா. சரி, இது முழுசா சொல்லுங்க. பாரதிய நியாய சகிதா ஆர் சம்திங். எதுக்கு மாற்றினாங்க? பெரும்பாலான செக்ஷன்ஸ் ஆஸ் இட் இஸ் இருக்கு, பேரை மாற்றிருக்காங்க. எதுக்கு மாற்றினாங்க? ஆங்கிலேயரோட அந்த அந்த தடயமே இருக்கக்கூடாது, விழுமியங்கள் இன்னும் இருக்கக்கூடாது. கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இந்தியன் பீனல் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இன்னொன்று இந்தியான்ற வார்த்தையை தூக்கிட்டு பாரதிய அந்த மாதிரி அதுவும் தான் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அந்த சட்டத்தை அவ்வளோ அவசியமாக மாற்ற வேண்டிய அவசியம் என்ன சொல்லி? பாராளுமன்ற கட்டடத்தை எதுக்கு மாற்றணும்? அப்போ இந்த சாதியை வந்து சாதியை வகைப்படுத்தியது யார்? பிரிட்டிஷார் தான். பிரிட்டிஷார். அப்போது ஒற்றுமையாக இருந்த இந்து மதத்தை பிரிச்சுட்டான். நான் ஏன் அந்த அடையாளத்தை தூக்கிட்டு சுமக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்களோட கண்ணோட்டத்துலேருந்து நீ பாரு, எனக்கு இதுக்கு விளக்க சொல்லு நீ. இல்லை, அவங்க கண்ணோட்டம் ஓகே சார். அவர் சொல்கிறாரு, ஓகேவா? இப்போ இங்கே ஜாதி இல்லைன்னு இப்போ அவரே வந்து சொல்லட்டுமே, ஆர்எஸ்எஸ்ஸின் தலைவராக பகவத் வந்து தமிழ்நாட்டில் சொல்கிறார் ஜாதி இல்லைன்னு. இங்கே ஒரே சுடுகாட்டை, ஒரே கிணற்ற, அதே போல் ஒரே கோவிலை இங்கே இருக்கிற மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? எடுத்து நாங்கள் முயற்சி எடுத்து வைக்கிறோம்ப்பா. முதல்ல ஜாதியை ஒழிச்சிடுறோம், அப்புறமா அதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ திராவிட இயக்கத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அங்கே தான் ஏற்கனவே திராவிட இயக்கம்னு ஒன்று இருக்குது, ஜாதி இல்லைன்னு. அப்போ நீங்களும் இருக்கீங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தான் நானும் சொல்கிறேன். ஆனால் இந்த திராவிட இயக்கம்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு கட்சி தலித்துக்கு அதிகாரத்தை கொடுக்கல. ஆனால் நாங்கள் டாக்டர் எல் முருகனை தலைவராக்கி அழகு பார்த்துருக்குறோம்ல. எங்களால் செய்ய முடியுதில்ல. தலித்தையும் பழங்குடியினரையும் குடியரசுத் தலைவர் பதவியில் அமர வைத்து அழகு பார்க்கிறோமா அல்லவா? உங்களால் செய்ய முடியுமா? இப்படி பண்ணதால் உங்களால் வந்து தமிழ்நாட்டிலேருந்து என்ன சாதிக்க முடியுதுன்னு ஒரு கேள்வி. இந்தியா முழுக்க நீங்கள் பார்க்கணும். இந்தியா முழுக்க இது தமிழ்நாட்டை மைய மனதில் வைத்து அல்ல. இல்லை, அவங்க சொல்கிற உத்தரப்பிரதேசத்துலேயே 2024 தேர்தலில் வெல்ல முடியலையே. வெல்ல முடியாததற்கு காரணம் எதிர்க்கட்சிகள் சாதியை கையில் எடுத்ததால் என்பதை புரிந்து கொண்டார்கள். மதம் அங்கே முடிஞ்சு போச்சாங்க. ஓபிசி, முஸ்லிம்ஸ், தலித் கூட்டணி தான் தங்களை வீழ்த்தியது என்பதை புரிந்து கொண்டார்கள். கேரவன் மேகசினில் ஜூன் ஆர் ஜூலையில் ஒரு ஜூன் நினைக்கிறேன் ஒரு கவர் ஸ்டோரி, ஹவு பிஜேபி லாஸ்ட் யூபின்னு ஒன்று வந்திருக்கு. ஆர் ஹவு அகிலேஷ் ஒன் யூபி, சம்திங் லைக் தட். காஸ்ட் ஈக்குவேஷன், சோஷியல் இன்ஜினியரிங், யாதவுக்கு நேர் எதிரான ஒரு சம்திங் லைக் தட். ஒரு சிறையில் இருக்கும்போது தான் படித்தேன் நான். ஒரு வலுவான சாதியோடு கிட்டத்தட்ட அதாவது ஜென்ம எதிரிகளாக இருந்த யாதவருக்கு எதிராக இருந்த ஒரு சாதி, அதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்போடு போய் அகிலேஷ் 1.5 வருஷம் முன்னாடி கூட்டணி வச்சிடறாரு. அந்த சோஷியல் இன்ஜினியரிங் தான் யூபியில் காலி பண்ணியிருக்கு 24ல். அது இனி நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த திட்டங்களை எல்லாம் போடுறாங்கன்ட்டு நான் புரிந்து கொள்கிறேன். 80களின் இறுதியில் மண்டல் பரிந்துரையை விபி சிங் அமல்படுத்திய போது அதற்கு பதிலாக இவர்கள் கையில் எடுத்தது தானே கமண்டல். இடஒதுக்கீடு கூடாது, புரியல. நேரடியாக இடஒதுக்கீடு கூடாதுன்னு சொல்ல முடியுமா அவங்களால? இங்கிட்டு வா, மதம் பக்கம் போகலாம் அப்படின்னு தானே கூட்டின்னு போயிட்டு இன்றைக்கி வந்துட்டாங்க. இன்றைக்கி பாபரி மசீது முடிஞ்சு இடிச்சாச்சு, கோயிலும் கட்டியாச்சு. அதை பிடிச்சி விட்டின்னு இருக்க முடியாது இனிமேல். கரெக்டாக? அது ரிசல்ட்டில் தான் 24. ஆமாம். இப்போ இவங்க வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், சாதி வாரி கணக்கெடுப்புன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பண்ணிடுறேன். ஜாதின்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் தானே சும்மா நீ சாதின்னு பேசின்னு இருப்ப. முச்சு விட்றேன் ஜாதியை. குறைந்தது குழப்பம் ஏற்படுமா இல்லையா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி
திடீர்னு 500 நோட்டையும் 1000 நோட்டையும் ரத்து செல்லாதுன்னு சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் 2 பேரும் சிரிச்சிருக்க மாட்டீங்க. அப்பயே நியூஸ் வருது சார், நம்பவே முடியல. இன்னைக்கு ரூபாயே ஒழிச்சிட்டாங்களா இல்லையா? இதை எப்படி பண்ண முடியும்? எப்படி 500-1000 ரூபாய் போய் செல்லாதுன்னு இன்னைக்கு சொல்லுவாங்க? ரூபாயே ஒழிச்சிட்டாங்களா? ஆமா. எள்ளி வாங்க முடியலப்பா காசு கொடுத்து. ஜிபே இருக்க? காஷ்மீரில் 370 ரிமூவ் பண்ணுறதை பற்றி யோசிக்க முடியுமா உங்களால்? முடியாது. இவ்வளோ நாள் வச்சு போட்டாங்களா இல்லையா? வக்ஃபு ப்ராப்பர்ட்டியை தொடர்றதை பற்றி நீ யோசிச்சிருக்க முடியுமா எந்த கட்சியாவது? முடியாது. செய்ய முடிச்சா இல்லையா? விடிய பார்லிமெண்ட் நடத்தி அதுக்காக தான் ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சது. இவங்கள 39 பேரை கொண்டு வந்து உள்ளே விட்டதுனால விடிய காத்தால 4 மணி வரைக்கும் இவங்க கூட உட்காந்து பார்லிமெண்ட்டில் பேசினுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு பில்லுன்னு கொண்டு வந்தால் பாஸ்ட் அப்படின்னு போவேனா இதை மாற்ற அதை மாற்றன்னு உட்காந்து ராஸ்கல்ஸ். இந்த பழனிசாமி எங்கே பாரு யாரு கூப்பிடுப்பா டெல்லிக்கு வாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுது. அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாநிலமும் முக்கியம். தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே வின் பண்ணல, ஸ்கிப் பண்ணிட்டு போகல. அவங்க அங்கே தானே 39 அனுப்பிச்சிருக்கோம் எதிர்த்து பேசுறதுக்கு. இன்னொன்று தொகுதிகளை அதிகரிக்க போகிறாங்க, டீலிமிட்டேஷன் நடக்க போகுது. டீலிமிட்டேஷன் அதிகரிச்சிச்சுன்னா ஷெட்யூல் காஸ்ட்டுக்கான தொகுதிகளை ஒதுக்கணும்ல. சாதி ஒழிச்சிட்டா எப்படி இது சாத்தியம்னு தோணும்? சாத்தியப்படுத்தி காட்டுறோம். இல்லை, இப்போ இந்தியாவே வந்து சாதியால் கட்டமைக்கப்பட்ட ஒரு நாடு. ஓகேங்களா? ஒவ்வொரு மாநிலம் ஒவ்வொரு ஊருமே வந்து ஊரு சேரி இருக்கும். அது அப்படி கட்டமைச்சது கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டு காலமாக அப்படி தான் இருக்குது. அது வந்து பழக்கம், அவங்க ரத்தம், சதை, உணவு, உடை எல்லாத்துலேயுமே வந்து ஊறி போன ஒரு விஷயம், பழக்க வழக்கம். அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இல்லை ஒரு கிராமத்திலேயே உங்களால் அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா? நீங்கள் ஒட்டு நாட்டில் அதை நடத்தி காட்டுனா அது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு அந்த அமைப்புக்கு தெரியும். ஆமாம், அந்த விளைவுகளை எதிர்பார்த்து தான் ஒரு வேளை இதை செய்கிறார்களோ? உக்ரைனில் இப்போ தேர்தல் நடத்த முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? போராடுறது. அப்போ அந்த மாதிரி கலவரம் நடந்துட்டு இருக்க சமயத்தில் தேர்தல் நடத்த முடியுமா? ஏன்? என்ன பண்ணணும்ப்போ? ஜிஏ கண்டினியூ பண்ணணும். அதுக்கு என்ன சார் தேவை இருக்குது? இன்றைக்கி காங்கிரஸ் மிகப்பெரிய அளவில் பின்னடைவில் தான் இருக்காங்க. ஒருவேளை ஜெயிக்கிறது தொடச்சு போடணுமா? அவங்க எதிர்பார்க்கல இந்த 100 சீட் அவங்க வெல்லுவாங்கன்னு. அடுத்து இந்துவாக இருப்பவர் மட்டும்தான் தேர்தலில் போட்டியிட வேண்டும்னு கொண்டு வருவாங்க. ராகுலின் தாயார் கிறிஸ்துவர், அதனால் செல்லாது. ராகுலே போட்டுப்படக்கூடாது, அவர் உடம்பில் கிறிஸ்துவ ரத்தம் கூடாதுன்னு சொல்லுவாங்க. இல்லை, அந்த மாதிரி ஆட்கள் தான் அவங்க. இப்போ நாம் சவுதி அரேபியாவுக்கு போனால் நாம் எப்படி இருப்போம்? பொழப்புக்கு போகிறோம் வேலைக்கு, எப்படி இருப்போம்? எப்படி அடங்கி ஒடுங்கி இருக்கணும். அது மாதிரி மற்ற மதத்தினர்லாம் இருங்க. புரியுதா? நீங்கள் இருக்கலாம், தொழில் செய்யலாம், அடங்கிருங்க. வேலைக்கு போய்ட்டு நீ சவுதி அரேபியாவில் தேர்தலில் போட்டிட முடியுமா? கவர்மெண்ட்டுக்கு போக முடியுமா? இருங்க. இருபத்தோராம் நூற்றாண்டில் தோன்றிய ஒரு மகான் சாதியை ஒழித்தார் என்று நீங்கள் வரலாற்றில் பதிவு செய்து கொள்ளலாம் அல்லவா? யார் சார் அந்த மகான்? மோடிஜி தான். என்னையா? ஏய் மிஸ்டர், நோ கமெண்ட்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்க? பிரிட்டிஷார் எழுதி வைத்த வரலாற்றை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். பிரிட்டிஷார் என்ன இருந்ததோ அதான் எழுதுனாங்க. அவங்க வந்து கட்டுக்கதையோ கற்பனையோ எழுதலை. அது செல்லாது, அது தேவையில்லை எங்களுக்கு. அது தேவையில்லை எங்களுக்கு, உண்மையே தேவையில்லை. பிரிட்டிஷார் எழுதிய டாக்குமெண்டால் தான் இந்தியா வந்து இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரில் இருந்ததா அப்படின்னு சொல்லி அவன் எழுதி வச்சதால் தான்ப்பா இவ்வளோ பிரச்சனை. இல்லைன்னா எவ்வளோ கதை எழுதினர்களா இஷ்டத்துக்கு. அவங்களுக்கே ஒரு ஜாதி பெருமை இருக்கு. இந்த ஆர்எஸ்எஸ்ல இருக்கவங்க சித்பன பார்ப்பனர்கள், சித்பவன் பிராமின்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அவங்க எப்படி அந்த பெருமையை விட்டு கொடுப்பாங்க? அவங்க விட்டு கொடுக்க போறாங்கன்னு யாருமா சொன்னது? ஜாதியே இல்லைன்னா அந்த பெருமை. விஸ்வகர்மா. இது என்ன எனக்கு புரியலையே. என்ன புரியலன்னா, சித்பவன் பிராமின்ஸ் என்ன வேலை செய்து கொண்டிருந்தார்கள்? 400-500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வேதம் ஓதி கொண்டிருந்தார்கள். இப்பொழுதும் அவர்கள் வேதம் ஓதுவார்கள். ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களோட மூதாதையர் காட்டில் வேட்டையாடி கொண்டிருப்பார்கள் இல்லையா? இல்லை விவசாயம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் இப்போ அந்த வேலை செய்யுங்க. விஸ்வகர்மா என்னது அது? விஸ்வகர்மா குலத்தொழில். எப்படி நான் பண்ண முடியும்? நான் தான் இப்போ படிச்சிட்டேன்ல. அது தவறு.
அதனால தான் நீ சட்டம் பேசினுக்கிறீங்க. மெரிட்டு ரிசர்வேஷனே கிடையாதுமா. மெரிட்டு எல்லாருக்கும் டெஸ்ட் வைப்போம். யார் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறாங்களோ அவங்க போவாங்க. அது என்ன 35 மார்க் வாங்குறவனுக்கு வந்து 10 சீட்டுன்னு ஒதுக்குறது? நீங்கள் இருவரும் கேட்டீர்களே, சமூக ரீதியாக பின்தங்கியவர்களுக்குத்தானே இடஒதுக்கீடு. ஒரு சோஷியல் ஸ்டிக்மாவை போக்குறதுக்கு தான் இடஒதுக்கீடு. அரிய வகை ஏழைகளுக்கு வந்து பொருளாதார ரீதியாக பின்தவனா அவங்க ஸ்டிக்மா சந்திக்கிறது இல்லை. இப்போ நான் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் என்றால் நான் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அந்த ஸ்டிக்மாவை சுமக்கிறேன். ஆனால் நான் காசு இல்லாத ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தவனாக என்றால் எனக்கு ஸ்டிக்மா கிடையாது, துட்டு தான் இல்லை. அதுக்கு தான் இடஒதுக்கீடு, அந்த ஸ்டிக்மாவுக்கு தான் இடஒதுக்கீடு. ஆனால் காசு இல்லாதவனுக்கு இடஒதுக்கீடுன்னு கொண்டு வந்தாங்களா? எக்கனாமிக்கலி பேக்வேர்ட். இடஒதுக்கீடோட நோக்கத்தையே சிதைச்சுதா அது? இடஒதுக்கீடோட நோக்கம் சமூக ஏற்றத்தாழ்வுகளுக்காக, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளுக்காகவா? பொருளாதார ஏற்றத்தாழ்வுனா எல்லா சமூகத்திலையும் இருக்கிறாங்க பொருளாதார ரீதியாக பின்தங்கி. அடுத்ததாகவும் நீங்கள் என்ன கேட்பீங்கன்றது எனக்கு தெரியும். அப்படி பண்ணாங்கன்னா நீதிமன்றம் அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்குமா? ஒப்புக்கொள்ளுமா? 75 நெருக்கடி நிலை அமலில் இருந்த காலத்தில் நெருக்கடி நிலையில் அடிப்படை உரிமைகளே கிடையாதுன்னு தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் தானே இப்போதும் இருக்கிறது. பின்னாடி ஜஸ்ட் சந்திரசூட் வந்து அவங்க அப்பா எழுதின ஜட்ஜ்மெண்ட்டை திருத்தி எழுதினார். அதை அன்னைக்கு எழுதினது தப்புன்னு 7 மெம்பர் பெஞ்ச். அன்னைக்கு என்ன சொன்னாங்க? ஹேபியஸ் கார்பஸ் வாழும் உரிமை கிடையாதுன்னு அன்றைக்கி ஒரு கோர்ட்டு சொல்லிச்சா? 5 பேர் அடங்கிய அமர்வில் 4 பேர் அடிப்படை உரிமை கிடையாதுப்பா, நாட்டோட பாதுகாப்பு தான்ப்பா முக்கியம் சொன்னாங்களா? இது மாதிரி நாளைக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்க முடியாதா? அப்போது திருப்பி அம்பேத்கர், பெரியார், காந்தி போல ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மீண்டும் ஒரு போராட்டம் தொடங்கி, மார்ட்டின் லூதர் கிங் போல ஒரு தலைவர் தோன்றி போராட்டம் தொடங்கி அதற்கு மீண்டும் இதாகும். காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. ஹிஸ்ட்ரி இஸ் ரிப்பீட்டிங் இட் செல்ஃப் என்று தான் நான் இதை பார்க்கிறேன். இதை நல்லா கவனித்து பாருங்கள் நீங்கள். 1 temple, 1 well, 1 cremation ground, RSS chief urges unity. 21 ஏப்ரல் 2025. நான் இதை எளிமையாக பார்க்கல. எதிர்க்கட்சிகள்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்குது, எங்களோட கோரிக்கை ஏற்றுக்கிட்டார் பாருங்கன்ட்டு. நான் அப்படி பார்க்கவே இல்லை. நூற்றாண்டு மாது ஆர்எஸ்எஸ் அமைப்பின் நூற்றாண்டு. இந்த நூற்றாண்டில் அவங்க வந்து 400க்கு மேலே இடங்களை பெற்றிருந்தா வச்சுங்களேன், கதையே வேறு. அப்போ அறிவிச்சிருப்பாங்க இந்தியா எந்த நாடுன்னு. அவங்க எதிர்பார்க்கல. இன்னொன்று, நாங்கள் தோற்றதுக்கு காரணம் இந்த ஓபிசி பாலிடிக்ஸ் ஒரு ரீசனாக இல்லையா? அதே ஒழிச்சிட்டா, எதிர்கட்சியிலே ஒழிச்சிட்டா. ஒரே நாடு ஒரே தேர்தல், எந்திரிச்சு ஓடு, அவ்வளோதான், முடிஞ்சா? எல்லாம் சேர்ந்து ஒரு புள்ளியில் இணையிறது தெரியுதா உங்களுக்கு? ஒரே நாடு ஒரே தேர்தல், தொகுதி மறுசீரமைப்பு. நான் இதை எளிமையாக பார்க்கல. அது எல்லாத்தையும் எடுத்து படிக்கிறேன். இந்துக்களின் ஒற்றுமை அந்த ஆர்எஸ்எஸோட அந்த ஆர்கனைசரில் இவர், இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பின் மூத்த தலைவர் திரு ஹெட்கவரில் இன்னொரு ஹோசபெல்லே, தத்தாரைய ஹோசபெல்லே எழுதுகள் இந்துக்களின் ஒற்றுமை. எனக்கு தெரிந்த ஆர்எஸ்எஸ் காரக்டர் இது சாத்தியமா சார்? இது ஐ மீன் இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணல, இதை பற்றி நம்ம சேனல் தான் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுறேன். நீங்கள் அங்கே சாதிய பாகுபாடு இருக்கான்னா உனக்கு ஏற்ற திறமை போல் உன்னால் வளர முடியும்ன்றார். அப்போ அவங்ககிட்ட ஒய் மோகன் பகவத்னு கேட்டால் இருக்கிறதுல சிறந்தவர் மோகன் பகவத், அதனால் அவர் தலைவராகிவிட்டார். நீ அவரை விட வேறு ஒரு துறையில் நீ சிறந்தவன். ஸோ நீ அந்த அமைப்பை போய் பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கால்நடை மருத்துவத்துறைன்னு வச்சுக்கங்களேன். அந்த கால்நடை மருத்துவத்துறையில் ஒரு ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஸ்டார்ட் பண்ணி நீ அதுக்கு இதாக ஒட்டுமொத்த ஆர்எஸ்எஸ் அமைப்பை நடத்துவதற்கு மோகன் பகவத் சிறந்தவர். டேலண்ட்டுக்கு, திறமைக்கு தான் இங்கே மரியாதை. இது எல்லாம் இப்படி தான் நான் இதை பார்க்குறேன். எதிர்க்கட்சிகள் கொண்டாடி கொண்டிருக்கின்றனவா எங்களுடைய அழுத்தத்தில் பணிந்து விட்டார். இப்போ என்ன தேர்தல் வரப்போகுது பணிகிறதுக்கு? என்ன தேர்தல் வரப்போகுது? இன்னும் 4 வருஷம் இருக்கா பஸ்ஸு? எதுக்கு பண்ணிக்கணும்? இந்த ஆண்டு ஆர்எஸ்எஸ்ஸின் நூற்றாண்டு கொண்டாட்டம். முக்கிய அறிவிப்புகளை போகிறோம். தொடர்ந்து இந்துக்களின் ஒற்றுமை பேசிகிட்டு இருக்காங்களா? இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் இல்லாத இடம் எதுப்பா சொல்லுப்பா? இந்த சாதின்னு தானே இன்னும் சாதியம் பிரிட்டிஷார் உருவாக்கியதுன்னு சொல்கிறாங்க. ஆர்எஸ்எஸ்ஸே சொல்கிறது தானே, சாதியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னொன்று, இந்த சாதி ஏற்றத்தாழ்வு இதை வச்சு தானே நீங்கள் திராவிட மாடல்னு ஊட்டிக்கிட்டு இருக்கீங்க. அடிக்கிறேன் அதை. இதைத்தான் நான் ஊகிக்கிறேன்.
என்னால் இதை பிஜேபி சாதிவாரினால் முடியல, நான் ஓப்பனாக சொல்கிறேன். இதெல்லாம் ஷார்ட் டேர்ம் வியூன்னு பார்க்குறேன். பீகார் தேர்தலுக்காகன்னு சொல்கிறது ஷார்ட் டேர்ம் வியூ. எதிர்க்கட்சிகளோட அந்த முக்கியமான ஒரு அஜெண்டாவை காலி பண்ணுறது அப்படின்றலாம் அது ஒன் ஆஃப் தி காரணம். அது மெயின் ரீசனாக நான் பார்க்கல. ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு இந்த எண்ணம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். எல்லாருக்கும் மதத்துக்கும் ஒரு நாடு இருக்குது. இருப்பதிலே பழமையான மதம், வேதங்களை உருவாக்கிய மதம். அந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதே அதுக்கு தானே. உலகத்துக்கு ஞானத்தை அளித்த மதம். அந்த மதத்துக்கு ஒரு நாடு இல்லையா? அந்த பிரிட்டிஷ் அடையாளங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக துடைக்கப்படுது, தெரியுதா? சரி சரி. இங்கிலீஷ் ஸ்கீம்ஸுக்கெல்லாம் கவர்மெண்ட் தமிழ் ஹிந்தி நேம், சான்ஸ்கிரிட் நேம்ஸ் வச்சுட்டு இருக்காங்க, கவனிக்கிறீங்களா? இது இந்திய பாரம்பரியம். பாரதத்திற்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. ஆங்கிலேயன் கலாச்சாரத்தை ஏன் நீ தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறாய்? பிரிட்டிஷ் ஹிஸ்ட்ரி எடுத்ததுனால தானேப்பா கோட்ஸே சுட்டார்னு சொல்லியிருக்காங்க. இல்லை காந்தியை சுட்டுக்கிட்டாருன்னு இவங்க எழுதியிருக்கலாம் இல்லையா? நம்ம படிக்கும்போது அப்படி படிச்சுட்டு வந்திருப்போமா? அவன் அந்த பிரிட்டிஷார் ஆராய்ச்சி பண்ணி இது என்னையா பிறப்பால் ஒருத்தன் இந்த தாழ்ந்த ஜாதின்னு ஒன்று சொல்லியிருக்கிறான்னா அவன் வியந்து போய் பதிவு பண்ணுறான். இந்தியாவுக்கு வரக்கூடிய ஐரோப்பியர்கள் எல்லாரும் பதிவு பண்ணுறாங்க. இது என்ன பாசி, எங்கேயுமே இல்லை உலகத்தில். எல்லாம் கருப்பாக கலரை வச்சு பண்ணுவாங்க. அங்கே வேறுபாடு இருக்குது. வெளிநாடுகள் அவர்கள் நாடுகளில் கருப்பு நிறத்தவர்களே அடிமைகளாக ஏதோ ஒரு சிக்னிஃபிகண்டா தெரியுது பார்த்தா. இங்கே ஒண்ணுங்க, இவன் சிகப்பாகவும் இருக்கான், ஆனால் நான் அடிமையாகவும் இருக்கேன், கலரும் செட் ஆகல. கேட்டால் என்னன்னா காட் நீ படிக்கக்கூடாதுன்றான். அங்கே எல்லாரையும் நாங்கள் படிக்கவாத வைக்கிறான், இங்கே படிக்கக்கூடாதுன்றான். அதை அவன் ஏற்றுக்கிறான் அப்படின்னா அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி ரெக்கார்ட் எழுதி வைக்கிறான். அதை அழிக்கலாம். இப்படி தான் நான் இதை பார்க்குறேன் இல்லையோ? எனக்கு வேறு புரிதல் இதில் வரவில்லை. எனக்கு திஸ் இஸ் ஆர்எஸ்எஸ் அஜெண்டா. இன்னொன்று ஏதோ ஒரு டெய்லியில் தான் இன்றைக்கி பார்த்தேன். இந்த அறிவிப்பு வெளிவருவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக திரு மோகன் பகவத் அவர்கள் பிரதமர் மோடியை சந்தித்து, இன்னொன்று இத்தனை நாட்களாக ஆர்எஸ்எஸ்க்கும் பிரதமருக்கும் மோதல் மாற்றிடுவாங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. கடந்த மாதம் இறுதியில் 30 மார்ச் என்று நினைக்கிறேன் மோடி அவர்கள் ஆர்எஸ்எஸ் தலைமையகத்துக்கு சென்று போயிட்டு வந்தார். மரியாதை செலுத்தினார். முதல் பிரதமரான பிறகு முதல் முறை மோடி சென்று வந்தார். நினைவு இருக்கிறதா இல்லையா? இவ்வளோ நாள் நடக்காமல் இப்போ ஏன் நடக்குது இது? இப்போ கூட யாரோ ஒரு நம்ம சிவசேனாவை சேர்ந்த ஒருவர் சொன்னார், மோடி பிரதமர் பதவியிலேருந்து விலக போகிறார் இது அப்படின்னு சொன்னார்ல அவருக்கு. ஸோ இப்போ நல்ல டேர்ம்ஸில் தான் இருக்காங்கன்னு என்னமா நடக்குது இங்கே யோசிச்சு பாருங்க. மைனாரிட்டியில் இருக்காங்க. ஆர்எஸ்எஸ் அமைப்போட அனுமதி இல்லாமல் பிஜேபி சாதிவாரி கணக்கெடுப்பு அறிவிச்சிடும் நீங்கள் நம்புறீங்களா? ஒரு அறிவிப்புக்கு 3 நாள் முன்னாடி என்ன வந்திருக்குது? ஒரே கோயில், ஒரே கிணறு, ஒரே சுடுகாடு. இதெல்லாம் நடக்கிறதுக்கு இன்னும் 10-15 ஆண்டுகள் ஆகும். உடனே நடக்காது. சென்சஸ் முடியணும். இன்னொன்று, இந்த சென்சஸை சாதி கணக்கெடுப்போடு சேர்த்து 2011 காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆர்டர் பண்ணிச்சு. முடியறதுக்கு 2013 ஆகிடுச்சு. ரிசல்ட் வரதுக்குள்ளே இவங்க வந்துட்டாங்க. ரிலீஸ் பண்ணுறதுனா அதை ரிலீஸ் பண்ணலாம்ல, புதுசாக பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் மை சஸ்பிஷன். எனவே ஜாதி ஒளியிறது நல்லது தானே சார்? நான் மறுக்கலாமா அதை? என்னம்மா பிறப்புனால ஏற்றத்தாழ்வுன்றதை நம்ம எப்படி ஏற்ற முடியும்? அதை எப்படி சாத்தியம்னு ப்ராபப்ளி இங்கே பாருங்கள், நான் சொல்கிறது தியரியாக இருக்கலாம். இன்றைக்கி ஒரு சட்டத்தை போட்டு சாதி ஒழிஞ்சிருது, இந்த கேட்டகரைசேஷன் எல்லாத்தையும் மாற்றிடுறாங்கன்னு வச்சுங்க. இன்னும் ஒரு 60 வருஷம் கழிச்சு அட்லீஸ்ட் குறைஞ்சது இதோட தாக்கம் குறைந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது இல்லை. அதுக்காக இவர்களோட நோக்கம் அவ்வளோ புனிதமானது என்று நான் சொல்லவில்லை. சரிங்க சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். உண்மையாகவே இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப் போகிறான்ற அறிவிப்பு எதை நோக்கி செல்கிறது, அது எப்பொழுது எடுக்கப்படும் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்போ நம்ம மீண்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம் அதை பற்றி அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி மேம்.